வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜே ஸ்டோரி பாக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆர்கே சாருடைய பாய்ந்துவா. இது கிரைம் த்ரில்லர் வகை நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். இன்னைக்கு ஒரு அழகான ஹோம் டேக்கர் ஐட்டம் எலிஃபென்ட் குளோபை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொருள் வீட்டுடைய அழகை உயர்த்தக்கூடிய ஒரு யூனிக்கான ஷோ பீஸாக கண்டிப்பாக இருக்கும். இது யானையின் வலிமையும் குளோபின் அறிவும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு டெக்கர் ஐட்டம். இந்த எலிஃபென்ட் டெக்கர் ஐட்டமை லிவிங் ரூமு, ஆஃபீஸ் டேபிள் இல்லைனா ஸ்டடி ரூமில் எங்கே வச்சாலுமே ஒரு ராயல் லுக்கை தரும். இது ஒரு சாதாரண ஷோ பீஸ் இல்லை. வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, விஸ்டம், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு சிம்பிளாக இது பார்க்கப்படுகிறது. கலைநயத்துடன் செய்யப்பட்ட இந்த எலிஃபென்ட் குளோப் ட்ரெடிஷ்னல் டச் மற்றும் மாடர்ன் ஸ்டைல் இரண்டையும் சேர்த்து தருகிறது. ஹவுஸ் வார்மிங் கிஃப்டாக யாருக்கா கொடுக்கலாம், இல்லை பர்த்டே கிஃப்டாவோ இல்லை ஆஃபீஸ்க்கு ஒரு கிஃப்டாவோ இது நீங்கள் கொடுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இது வீட்டில் வைக்கும்போது எல்லோருமே இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஐ கேச்சிங்காகவும் இருக்கும். இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இஷ்டம் தான் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. விவேக்கும் ரூபலாவும் அந்த மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் ஒரு தமிழ் சினிமாவை பார்த்துவிட்டு தியேட்டருக்கு பின்புறம் இருந்த கார் பார்க்கிங் நோக்கி போய்கொண்டிருந்தார்கள். நேரம் ராத்திரி 9:45. தலைக்கு மேலே வானம் லேசாய் தூறிக்கொண்டிருக்க காற்றில் ஏசியின் குளிர். ரூபி, இனிமே தமிழ் சினிமாவே மறந்துன்னு போலிருக்கு. எப்படி இந்த சினிமாக்காரங்களால ஒரே மாதிரி படம் எடுக்க முடியுது? முகத்தை சவரம் பண்ணாத ஹீரோ, முதுகுக்கு பின்னாடி ஒரு அரிவாள், ஒரே ஒரு குத்துல 8 திசைக்கும் பறந்து போய் விழற வில்லன்கள், நடிக்க தெரியாத தொப்புள் மட்டுமே காட்ட தெரிந்த ஒரு ஹீரோயின், நம்ம சிரிக்க வைக்க கஷ்டப்படுற காமெடியன், புரியாத தமிழ் பாட்டு, 150 ரூபாய் தண்டம். இந்த பணத்தை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு எம்மோ பண்ணியிருக்கலாம். ரூபலா சிரித்தாள். சினிமா இஸ் சினிமா. தியேட்டருக்குள்ள போகும்போதே மோளையை காட்டி கையில் வச்சுக்கிட்டு தான் படம் பார்க்கணும். லாஜிக் பார்த்தோம்னா தியேட்டரை விட்டு வெளியே வரும்பொழுது பைத்தியம் பிடிச்சிடும். இப்போ நாம் பார்த்த படத்தில் ஹீரோ அடிக்கடி ஒரு பஞ்ச் டயலாக் சொல்வானே, உங்களுக்கு ஞாபகம் வருதா? வருது. அது என்ன டயலாக்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசினா எல்லோருக்கும் புரியுற மாதிரி இருக்கும், ஆனால் யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே புரியாது. அட, கரெக்டாக சொல்லிட்டீங்களே. எல்லோரும் இப்படி மனப்பாடம் பண்ணி வைக்கணும்னு தானே அந்த படத்தில் ஹீரோ அவ்வளோ தடவை சொல்கிறான். அந்த ஹீரோ சொல்கிற மாதிரி தான் படமும் இருக்குது. படத்தை பார்க்கும்பொழுது கதை புரிகிற மாதிரி இருக்குது. படம் முடிஞ்சு வெளியே வரும்பொழுது ஒன்றுமே புரியல. சரி, இந்த பாடாவதி படத்தை மறந்துட்டு வேறு ஏதாவது விஷயம் பேசுவோம். சாப்பிட எந்த ஹோட்டலுக்கு போகலாம்? மழையில் நனைந்து சோடியம் பேப்பர் விளக்கு வெளிச்சத்தில் குளித்து கொண்டிருந்த காரில் நெருங்கிய பொழுது விவேக்கின் செல்போன் ஒலித்தது. காருக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டே அழைப்பது யார் என்று பார்த்தான். டிஸ்பிளேயில் விஷ்ணுவின் பெயர். விஷ்ணு, குட் ஈவினிங் பாஸ். ரூபலா ஏறி உட்கார்ந்ததும் காரை மேல நகர்த்தினான் விவேக். சொல்லுடா, இப்போ எங்க இருக்கீங்க பாஸ்? வீட்லயா வெளியே வா? வெளியே எங்க? ஷாப்பிங்கா? ஷாப்பிங் பண்ண தான் கிளம்பினோம். மல்டி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தபொழுது ஒரு படம் பார்க்கலாம்னு போய் மாட்டிக்கிட்டு இப்போதான் வெளியே வந்தோம். வாங்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இன்னும் டின்னர் சாப்பிடலையே? இனிமே தான். தேங்க் காட். ஏண்டா கடவுளுக்கு நன்றி சொல்கிற? பாஸ், இன்னைக்கு நீங்களும் ரூபலா மேடமும் என்னோட தான் டின்னர் சாப்பிட போகிறீங்க. இன்னைக்கு என்னடா விசேஷம்? பாஸ், இன்னைக்கு ஒரு புனித நாள். அன்பும் அகிம்சையும் அவதரித்த நாள். வீரமும் விவேகமும் விளைந்த நாள். டேய், இன்னைக்கு மே 10ஆம் தேதி. அக்டோபர் 2 தானே காந்தி பிறந்தார். மே 10 யாரோட பர்த்டே? பாஸ், காந்தி பிறந்தது அக்டோபர் 2. இந்த விஷ்ணு பிறந்தது மே 10. ஓ, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாளா? என்னடா இவ்வளோ லேட்டாக சொல்கிற? என்ன பண்ணுறது பாஸ், சாயந்தரம் 7 மணிக்கு மேலே தான் பாஸ் எனக்கே இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்னு ஞாபகத்துக்கு வந்தது. உடனே உங்கள் செல்ஃபோனை காண்டாக்ட் பண்ணினேன். நீங்கள் சினிமா தேட்டரில் இருந்ததால செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க போலிருக்கு. பாஸ், நீங்கள் மேடத்தை கூட்டிக்கிட்டு ஹோட்டல் மான்செஸ்டருக்கு வந்துடுங்க. இன்னைக்கு ஒன்றா உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுவோம். டேய் விஷ்ணு, இப்போவே மணி 10 போகுது. உன்னுடைய பர்த்டே பார்ட்டியை நாளை வச்சுக்கிட்டா என்ன? இல்லை பாஸ்,
நான் இங்கே டேபிள் ரிசர்வ் பண்ணிட்டேன், வந்துடுங்க. ஐ எம் வெயிட்டிங். லேட் பண்ணாதீங்க. விஷ்ணு செல்போனை அனுப்பிவிட விவேக் ரூபலாவை பார்த்தான். விஷ்ணுவுக்கு இன்னைக்கு பர்த்டேயாம். அவன் கூட உட்கார்ந்து டின்னர் சாப்பிடணுமாம். எந்த ஹோட்டல்? மான்செஸ்டர். அது எங்கே இருக்கு? ரேஸ்கோஸ் ரோட்டில் கலெக்டர் பங்களாவுக்கு பக்கத்தில். போயிட வேண்டியது தான். விஷ்ணுவுக்கு நம்ம தவிர வேறு யார் இருக்காங்க? போன வருஷம் அன்னபூர்ணா பீப்புள்ஸ் பார்க்கிங்கில் பார்ட்டி கொடுத்தான். இந்த வருஷம் மான்செஸ்டரில், அடுத்த வருஷம் ரெசிடென்ஷியலில் கொடுத்தாலும் கொடுப்பான். ரூபலா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே கார் தியேட்டரை விட்டு வெளியே வந்தது. கோவை அந்த முன்னிரவு நேரத்திலும் சிரமமான போக்குவரத்தில் இருந்தது. செகண்ட் ஷோ சினிமா பார்க்க தூறு மழையை பொருட்படுத்தாமல் டிக்கெட் எடுக்க ஒரு நீண்ட வரிசை காத்திருந்தது. வருங்கால முதலமைச்சர்கள் ஆகும் ஆசையில் இன்றைய ஹீரோக்கள் ராட்சச கட் அவுட்டுகளில் கழுத்தில் காகித மாலைகளோடு நின்றிருந்தார்கள். விவேக் போக்குவரத்தில் கலந்து நஞ்சப்பா சாலையின் அகலத்தில் பயணித்து அவிநாச சாலையின் சிக்னல்களில் நின்று ரேஸ்கோஸ் ரோட்டுக்குள் நுழைந்து மான்செஸ்டர் ஹோட்டலுக்குள் பிரவேசித்த பொழுது நேரம் சரியாய் 10. ஹோட்டல் போர்டிகோ படிகளிலேயே விஷ்ணு காத்திருந்தான். கருப்பு பேண்ட், ஒயிட் பனியன் ஷர்ட். பனியன் வாசகம் ஐ லவ் ஆல் என்று சொன்னது. வாங்க பாஸ், வாங்க மேடம். விவேக் காரை விட்டு இறங்கிக் கொண்டே அவனுடைய தலையில் மெல்ல தட்டினான். ஏண்டா, உன்னோட பர்த்டேவே உனக்கு எப்படி ஞாபகம் இல்லாமல் போகும்? அது 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 வந்து பாஸ், மனசுக்குள்ள இந்த சமுதாயத்தை பற்றின கவலைகள் இருக்கும் பொழுது நான் என்னுடைய போன்ற எண்ணங்களை தலை தூக்குறதில்ல. டேய் போதுண்டா, பசி நேரத்தில் படுத்தாத, வா உள்ள போலாம். ரெஸ்டாரண்ட்ல கூட்டமா? கூட்டம்தான், பட் நோ ப்ராப்ளம். நான் தான் டேபிளை ரிசர்வ் பண்ணிட்டேனே. ரூபலா கேட்டாள். விஷ்ணு, டின்னர்ல நான்வெஜ் இருக்குமா? இருக்காது மேடம். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு எனக்கு தெரியாதா என்ன? இந்த ஹோட்டல்ல எல்லா ஐட்டமும் காஸ்ட்லியா இருக்குமே. இந்த ஹோட்டல்ல ஏன் செலக்ட் பண்ணின? எந்த ஹோட்டலா இருந்தா என்ன மேடம், பில்லை பே பண்ண போறது பாஸ் தானே. டேய். ரூபலா தன் முன்வரிசை பற்களை கடித்துக்கொண்டு இருக்கும் பொழுதே ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தார்கள். ஏசியில் நனைந்த அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு பெரிய பனிக்கட்டி துண்டமாய் உறைந்து போயிருந்தது. குடும்பமாய் உட்கார்ந்து முள் கரண்டிகளால் எதையதையோ குத்தி வாய்க்குள் திணித்து கொண்டு இருந்தார்கள். மறைவாய் இருந்த மியூசிக் பாக்ஸ்கள் மடோனாவின் இசையை காதுகளை உறுத்தாத டெசிபிளில் வழிவிட்டு கொண்டிருந்தன. கிரே நிற யூனிஃபார்ம் அணிந்த பேரர்கள் புருஷன் வீட்டுக்கு வந்த புது பொண்டாட்டி போல மெல்ல நடந்து கஸ்டமர்களிடம் பவ்யமாய் குனிந்து ஆர்டர் புக்குகளில் எழுதி கொண்டிருந்தார்கள். 3 பேரும் ரிசர்வ் செய்யப்பட்ட மேஜையில் போய் உட்கார்ந்தார்கள். ஒரு பேரர் உடனே வந்து நின்று மெனு கார்டை நீட்ட விஷ்ணு அதை வாங்கி ரூபலாவிடம் கொடுத்தான். மேடம், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க பார்த்து எதை ஆர்டர் பண்ணினாலும் சரி, இந்த கட்டைக்கு ஓகே. ரூபலா அவனை ஒரு நெருப்பு பார்வை பார்த்துவிட்டு மெனு கார்டை படித்து ஆர்டர் செய்தாள். பேரர் நகர்ந்து போனதும் விஷ்ணுவை ஏறிட்டான் விவேக். ஏண்டா, உனக்கு வயசு இப்ப 27 தானே? ஆமாம் பாஸ். நீ கிரைம் பிரான்ச் சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி 5 வருஷம் ஓடி போயிடுச்சு. இன்னமும் நீ செகண்ட் கிரேட் ஆபீசரா தான் இருக்க. என்னைக்கு வாழ்க்கையில முன்னேறுவதா உத்தேசம்? கண்களை ஒரு வினாடி மூடிய விஷ்ணு ஒரு ஞானி போல தோள்களை குலுக்கி நமட்டு சிரிப்பொன்றை சிரித்தான். பதில் சொல்லாமல் மௌனித்தான். விவேக் எரிச்சலாய் கேட்டான். இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? புரியலையா பாஸ்? புரியல. மேடம், உங்களுக்கு? எனக்கு ஒரு மண்ணும் புரியல. இந்த சிரிப்போட மகிமை அஞ்ஞானிகளுக்கு புரியாது. சோ நானே சொல்லிடுறேன். சொல்லு. 24 வயசு வரை பஸ் கண்டக்டராய் இருந்தவர் ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். ஸ்கூல் படிப்பை கூட கம்ப்ளீட் பண்ணாதவர் பில்கேட்ஸ். உலகத்திலேயே நம்பர் 1 கோடீஸ்வரர்னு பேர் எடுத்தார். ஹோட்டல்ல சர்வராய் இருந்தவர் ஓபராய். இன்னைக்கு உலக அளவில் 50 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அதிபதி. பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தவர் ரிலையன்ஸ் அம்பானி. இன்னைக்கு இந்தியாவில் 10 பணக்காரர்களில் அவரும் ஒருத்தர். இதுல இருந்து என்ன தெரியுது பாஸ்? யார் லைஃப்ல எப்ப டர்னிங் பாயிண்ட் வரும்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கே என்ன அமெரிக்கா கூப்பிட்டு ஒபாமாவுக்கு பர்சனல் செக்ரட்டரியா என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இல்லனா? விஷ்ணு மேற்கொண்டு பேசும் முன்பு அந்த பேரர் விவேக்கிற்கு பக்கத்தில் வந்து பவ்யமாய் நின்றார். சார். எஸ். நீங்க மிஸ்டர் விவேக்கா? எஸ். உங்களுக்கு ஃபோன் சார். ரிசப்ஷன் கவுண்டருக்கு வந்து பேச முடியுமா? ஃபோன்ல யாரு? ஒரு பெண், பேர் யோகிதா. அந்த பேரில் எனக்கு யாரையுமே தெரியாதே. உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுமா சார்? வேண்டாம், நான் வருகிறேன். விவேக் நாற்காலியை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு எழுந்தான். விஷ்ணு குறுக்கிட்டான். பாஸ், நீங்க இருங்க,
நான் போய் பேசி அது யார் என்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். வேண்டாம், பர்டிகுலரா என்னோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்கா அந்த யோகிதா. ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தான் இந்த ஃபோன் அழைப்பு. ஆர்டர் பண்ணின ஐட்டம்ஸ் வர எப்படியும் 15 நிமிஷம் ஆயிடும். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். விவேக் அந்த பேரரை பின்தொடர்ந்து போனான். ரிசப்ஷன் கவுண்டரில் டை கட்டி நின்றிருந்த அந்த இளைஞன் மேஜையின் மேல் ஒரு கழுத்து விழுந்திருந்த ரிசீவரை காட்டினான். ஷீ இஸ் ஆன் த லைன் சார். விவேக் ரிசீவரை எடுத்து காதில் வைத்தான். எஸ் மிஸ்டர் விவேக், ஒரு பெண் குரல் கேட்டது. ஹோல்டிங். சார், என்னோட பேர் யோகிதா. இந்த ஹோட்டலில் 5வது மாடியில் 515 எண் அறையில் தங்கியிருக்கேன். சில நிமிஷங்களுக்கு முன்னாடி உங்களை ரெஸ்டாரண்டில் பார்த்தேன். ஃபேமிலியோடு இருந்தீங்க, அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இட்ஸ் ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும். என்னோட அறைக்கு வர முடியுமா? சாரி மேடம், நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் கீழே இறங்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. சார், அது தனியாக பேசணும். உங்கள் பேர் என்ன? யோகிதாவா? ஆமாம் சார். இதை பாருங்க யோகிதா, என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறது என்னோட மனைவியும் அசிஸ்டண்ட்டும் தான். விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயக்கமில்லாமல் பேசலாம். சார், நீங்கள் மட்டும் என்னோட அறைக்கு வந்து பேசினா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். வெரி சாரி. நீங்கள் கீழே இறங்கி வாங்க, வெயிட் பண்ணுறேன். நீங்களும் எங்கள் கூட டின்னரில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், இதோ 2 மினிட்ஸில் வரேன் சார். மறுமுனையில் யோகிதா ரிசீவரை வைத்துவிட விவேக்கும் ரிசீவரை வைத்துவிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தான். ரூபலா கேட்டாள், அது யாருங்க அந்த யோகிதா? தெரியல, இதே ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கலாம். ரூம் நம்பர் 515 இருக்கேன். வாங்க, ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா. ரூமுக்கெல்லாம் வர முடியாது, நீயே கீழே இறங்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, பேசலாம்னு சொன்னேன். சரி, நீங்கள் இங்கே இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாலாம். பாஸ், நான் வேணும்னா ரூம் நம்பர் 515க்கு போய் அந்த பொண்ணை பார்த்து இங்கே கூட்டிகிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவளே வரட்டும். விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ரெஸ்டாரண்ட்டுக்குள் லேசாய் ஒரு பரபரப்பு அரும்பியிருந்தது. சாப்பிட்டு கொண்டு இருந்த இரண்டொருவர் வெளியே எழுந்து போனார்கள். பேரர்கள் பதட்டமாய் ஓடினார்கள். ஏன், என்னாச்சு? விஷ்ணு பேரர் ஒருவர் நிறுத்தி கேட்டான். ஒரு பொண்ணு 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்துருச்சாம் சார். அத்தியாயம் 2. விவேக் சட்டென்று முகம் மாறி எழுந்தான். என்ன சொன்ன? 5வது மாடியிலிருந்து ஒரு பொண்ணு விழுந்துட்டாளா? ஆமாம் சார். யார் அந்த பொண்ணு? பேர் என்ன? தெரியல சார், போய் பார்த்தாதான் அது யாருன்னு தெரியும். சொல்லிவிட்டு பேரர் நடக்க விவேக் பேரரை பின்தொடர்ந்து ஓடினான். ஹோட்டலின் பின்புறம் கார் பார்க்கிங்கு பக்கத்தில் அந்த கும்பல் தெரிந்தது. குழப்பமான சத்தங்கள். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சா? பிரயோஜனமில்லை, ஸ்பாட் டெட். தலை 2ஆய் பொழந்திருக்கு. விவேக் வட்டம் போட்டு நின்றிருந்த கும்பலை பிளந்து கொண்டு எட்டி பார்த்தான். சிவப்பு நிற சுடிதார் அணிந்த அந்த பெண் கைகளையும் கால்களையும் பரப்பிக்கொண்டு ஒரு எக்ஸ் குறி போல குப்புற விழுந்து இருந்தாள். தலை உடைந்து ரத்தம் அவளுக்கு 2 பக்கமும் வழிந்து 2 இரத்த கால்வாய்களாய் மாறியிருந்தது. உடலில் உயிரில்லை என்பது தீர்க்கமாய் தெரிந்தது. சற்று முன்பு ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த இளைஞன் விவேக்கை பார்த்ததும் வேகமாக பக்கத்தில் வந்து நின்றான். சார், இந்த பெண்கிட்ட நீங்க தான் கடைசியா பேசுனீங்க. நீங்க பேசின கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பொண்ணு யோகிதா மாடியிலிருந்து விழுந்து இறந்து போயிருக்காங்க. என்ன சார் நடந்தது? விவேக் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த உத்தியோக அட்டையை எடுத்து தன்னை சுற்றி நின்ற நபர்களுக்கு காண்பித்தான். நான் கிரைம் பிரான்ச் டிபார்ட்மெண்ட். நான் இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்கிட்ட ஏதோ பேச விரும்பினா. நானும் அந்த பொண்ணை கீழே இறங்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன். அவளும் வரதா சொன்னா. நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொன்ன விவேக் ரத்த வெள்ளத்தில் தெரிந்த அந்த பெண்ணிடம் போய் குனிந்தான். இளம் பெண், 25 வயது இருக்கலாம். தெரிந்த பாதி முகத்தில் மூக்குத்தி மின்னியது. விஷ்ணு, பாஸ், இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டு பாடியை சுற்றி மார்க் பண்ணு. யாரையும் எதையும் தொட விடாத. எஸ் பாஸ். நான் அந்த பொண்ணோட ரூமை பார்த்துட்டு வந்துடுறேன். விவேக் அந்த ரிசப்ஷனிஸ்ட் இளைஞனை அழைத்துக்கொண்டு வேக நடையில் லிஃப்டை நோக்கி போனான். 30 வினாடிகளில் 5வது மாடி வந்தது. 515 எண்ணிட்ட அறை பார்வைக்கு கிடைத்தது. விவேக் கதவை தள்ளினான். அது திறந்து கொண்டது. ஏசி ஒருவித சத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்க அறை முழுவதும் இருட்டு நிரம்பியிருந்தது. சுவரில் இருந்த சுவிட்சை தேய்த்து அறையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தான் விவேக்.
அறையில் யாரும் இல்லை. குளியலறை விரிய திறந்து கிடந்தது. கட்டிலின் மேல் 2 சேலைகளும் சுடிதார்களும் இறைந்து கிடந்தன. விவேக் அறையை சுற்றி பார்த்து கொண்டே கேட்டான், அந்த பொண்ணு யோகிதா எத்தனை நாளா இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கா? 4 நாளா சார். இந்த ஹோட்டலுக்கு அவ ரெகுலர் கஸ்டமரா? இல்லை சார், இதுதான் முதல் தடவை. ரூம் எடுத்தபொழுது அவளோட வேறு யாராவது இருந்தாங்களா? இல்லை சார், அந்த பொண்ணு மட்டும்தான் வந்து ரூம் கேட்டா. அவளோட நேட்டிவ் பூனேன்னு சொன்னா. இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகை நடத்திட்டு வரதாகவும் அது சம்பந்தமான ஒரு மாநாடு கோவையில் நடந்துட்டு இருக்கிறதால அதில் கலந்துக்க வந்ததாகவும் சொன்னா. பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்ததால நான் ரூமை அலாட் பண்ணினேன். விவேக் அங்கிருந்த ஒரு அலமாரியை திறந்து பார்த்துவிட்டு ரிசப்ஷனிஸ்ட் இளைஞனிடம் திரும்பினான். அவள் தங்கியிருந்த இந்த 4 நாட்களில் யாராவது அவளை பார்க்க வந்தாங்களா? இல்லை சார். உங்கள் பேர் என்ன? கலையரசன் சார். கலையரசன், இந்த ரூம் நல்லா செக் பண்ணுங்க. அந்த பொண்ணோட பேக், செல்ஃபோன், டைரி ஏதாவது கிடைக்கலாம். அதை வச்சு தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நான் செக் பண்ணி பார்த்துறேன் சார். கலையரசன் அறையை அலச ஆரம்பிக்க விவேக் அறையில் நுழைந்து கீழே எட்டி பார்த்தான். கீழே யோகிதா ஒரு இரத்த தீற்றல் மாதிரி தெரிய அவரை சுற்றிலும் இப்பொழுது ஒரு பெரிய கும்பல் போட்டியிருந்தது. சோளம் சேப்பு விளக்கோடு ஒரு போலீஸ் ஜீப்பின் மண்டை தெரிந்தது. விவேக் பெருமூச்சொன்றை விட்டான். என்னிடம் எது பேச வேண்டும் என்று சொன்னாலே அது என்ன விஷயமாக இருக்கும்? அவள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்க போய்தான் என்னை ரெஸ்டாரண்டில் பார்த்துவிட்டு அழைத்திருக்கிறாள். நான் அப்பொழுதே புறப்பட்டு போயிருந்தால் யோகிதாவுக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்காது. சார், கலையரசன் விவேக்கை நெருங்கினான். செல்போன், பேக், டைரி எதுவுமே இந்த அறையில் இல்லை சார். ஸோ இது தற்கொலையோ விபத்தோ இல்லை. கொலையாளி யோகிதாவை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு அவள் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் கொண்டு போயிருக்கலாம். இந்த ஹோட்டலில் இந்த நிமிஷம் எத்தனை பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க? 68 பேர் சார். வெளியே போக யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. சம்பவம் நடந்ததுமே அந்த வேலையை பண்ணிட்டேன் சார். ஹோட்டலோட ஃப்ரண்ட் கேட்டையும் பேக் கேட்டையும் செக்யூரிட்டி ஆட்கள் பூட்டிட்டாங்க. உள்ளே இருக்கிற யாரும் வெளியே போக முடியாது. குட் ஜாப். பாராட்டிய விவேக் கேட்டான், யோகிதா கோவை வந்ததுக்கு காரணம் இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ளணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் சார். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இந்த அறையில் இருக்கிற மாதிரி தெரியலையே. யாரோ திட்டம் போட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திருக்காங்க சார். யோகிதாவோட சுட்கேஸில் அவளோட ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கு. விவேக் தன் கையில் இருந்த செல்போனை உயிர்ப்பித்து சில எண்களை தட்டிவிட்டு பேசினான். மிஸ்டர் கங்காதரன், நான் கிரைம் பிரான்ச் விவேக். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். நீங்கள் இன்னும் அந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் நியூட்ரிஷன் அண்ட் நேச்சுரல் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் தானே இருக்கீங்க? எஸ். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கே. உங்ககிட்ட ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணினேன். மறுமுனையில் கங்காதரன் சிரித்தார். இல்லைனா என்னோட ஞாபகம் உங்களுக்கு வராதே மிஸ்டர் விவேக். ஓகே, சொல்லுங்க, என்ன விஷயம்? இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட மாநாடு ஏதாவது கோவையில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கா? மாநாடா? எஸ். இல்லையே. ஆர் யூ ஷூர் மிஸ்டர் கங்காதரன்? இல்லைன்னு நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? ஷூர். அவன் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது போல என்னோட நியூட்ரிஷன் அண்ட் நேச்சுரல் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் கோவையில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டிலே எந்த ஒரு மாநாடும் நடக்காது. ஏன், என்ன விஷயம்? எதுக்காக இந்த கேள்வி? விவேக் கேட்டான். உங்களுக்கு யோகிதா என்கிற பேரில் எந்த பொண்ணையாவது தெரியுமா? யோகிதா? எஸ். அந்த பெண் பூனேயை சேர்ந்தவள். இயற்கை உணவு சம்பந்தப்பட்ட ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டு இருப்பதாகவும் அது சம்பந்தமான ஒரு மாநாடு கோவையில் நடக்க இருப்பதாகவும் சொல்லி இங்கே இருக்கிற மான்செஸ்டர் ஹோட்டலில் தங்கியிருந்தா. இப்பொழுது உயிரோடு இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்னால 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டா. மை குட்னஸ். எப்படி? விபத்தா? அது மாதிரி தெரியல. ஐ சஸ்பெக்ட் ஷி ஹஸ் மர்டர் பை சம்படி. மிஸ்டர் விவேக், நீங்கள் சொன்ன அந்த யோகிதா யாருன்னு எனக்கு தெரியல. பட் பூனேயில் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் ஜேர்னலிசம் வட்டாரத்தில் ரொம்பவும் பிரபலம். அவரோட பேர் அத்வாலே. அவரை என்கொயர் பண்ணி சொல்லட்டுமா? ப்ளீஸ். விவேக் செல்போனை அழைத்த வினாடி விஷ்ணு அந்த இன்ஸ்பெக்டரோடு அறைக்குள் நுழைந்தான். பாஸ், இவர் மிஸ்டர் ஆறுமுகம், இந்த ஏரியா B2 இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விவேக்கை ஏறிட்டு சல்யூட் ஒன்றை அளித்தார்.
மிஸ்டர் ஆறுமுகம், பாடியை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஃபாரன்சிக் ஆட்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தே ஆர் ஆன் த வே. விவேக் ரிசப்ஷனிஸ்ட் கலையரசனிடம் திரும்பி இந்த 5வது மாடியில் எத்தனை அறைகள் இருக்கு என்று கேட்டான். 11 அறைகள் சார். எல்லா அறைகளிலும் ஆட்கள் இருக்காங்களா? இல்லை சார், 5 அறைகள் வேக்கண்ட் ஆகியிருக்கு. 6 அறைகளில் ஆட்கள் இருக்காங்க. விஷ்ணு, பாஸ், நீ கலையரசனோட போய் அந்த ஆட்களை என்கொயர் பண்ணு. அவங்க சொல்ற தகவல்களை உண்மையா பொய்யான்னு அதே ஸ்பாட்ல வெரிஃபை பண்ணு. யாரா இருந்தாலும் சரி, உனக்கு சந்தேகம் ஏற்பட்டா அந்த ஆளை போலீஸ் ஜீப்புக்கு கொண்டு போயிடு. எஸ் பாஸ். விஷ்ணு தலையாட்டி விட்டு அந்த கலையரசனை அழைத்துக்கொண்டு அறையில் நின்று வெளியேறினான். விவேக் இன்ஸ்பெக்டரை ஏறிட்டான். மிஸ்டர் ஆறுமுகம், இறந்து போன பெண் யோகிதா இந்த ஹோட்டலில் 4 நாளா ஸ்டே பண்ணியிருக்கா. தன்னை ஒரு பத்திரிகையாளர்னு இந்த ஹோட்டல் லெட்ஜர்ல பதிவு பண்ணியிருக்கா. தன்னோட நேட்டிவ் பூனேன்னு சொல்லியிருக்கா. கோவையில் ஒரு இயற்கை உணவு சம்பந்தமான ஒரு மாநாடு நடக்க போறதாகவும் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் குறுக்கிட்டார். சார், அது எல்லாமே பொய். விவேக்கின் நெற்றியில் வியப்பு வரிகள் பரவியது. என்ன சொன்னீங்க? பொய்யா? ஆமா சார். அது பொய்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி பொய் சொல்ல சொன்னதே நான் தானே சார். என்னது, நீங்களா? ஆமா சார். யோகிதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர். போன வருஷம் போலீஸ் வேலைக்கு முயற்சி பண்ணினா. தியரி பிராக்டிக்கல்ல பாஸ் பண்ணினவள். பிசிக்கல் ஃபிட்னஸ்ல ஃபெயில் ஆயிட்டா. மறுபடியும் போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணோம்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் என்கிற காரணத்தால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமா இருக்கணும்னு நினைச்சு என்கிட்ட வந்து பேசினா. நான் போலீஸ் இன்ஃபார்மரா ஒர்க் பண்றியான்னு கேட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டா. கோவையில் இருக்கிற ஹோட்டல்களை, எந்தெந்த ஹோட்டல்களில் விபச்சாரம், சட்டவிரோத விஷயங்கள் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யோகிதா வெவ்வேறு விதமான கெட்டப்புகளில் போய் தங்குவா. ஒரு ஹோட்டலில் 1 வார காலம் தங்கியிருந்து எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்வா. நான் அந்த உண்மைகளை லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துவேன். அவங்க அந்த உண்மைகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஹோட்டல்களின் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. கடந்த 4 நாளா இந்த மான்செஸ்டர் ஹோட்டலில் தங்கியிருந்ததும் அந்த காரணத்துக்காக தான். விவேக் நெற்றியை பிடித்து கொண்டான். யோகிதாவுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? மை குட்னஸ். நீங்க சொல்லத்தை வச்சு பார்க்கும்போது யோகிதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் என்கிற உண்மை யாருக்கோ தெரிய போக இந்த மர்டர் நடந்திருக்கலாம், இல்லையா? மேபி சார். என்னோட சந்தேகம் அதுதான். அவ ஏதோ ஒரு ஆபத்துல இருக்க போய் தான் ரெஸ்டாரண்ட்ல இருந்த உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கா. விவேக் பெருமூச்சு விட்டான். நான் தப்பு பண்ணிட்டேன். யோகிதா கூப்பிட்டதுமே நான் அவ ரூமுக்கு போயிருக்கணும். நோ சார். யாரோ ஒரு பெண் திடீர்னு ஃபோன் பண்ணி ரூமுக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா அதை நம்பி போறதும் ரிஸ்க். உங்க நிலைமையில எந்த ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே மிஸ்டர் ஆறுமுகம், யோகிதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் என்கிற உண்மை உங்களை தவிர வேறு யாருக்காவது தெரியுமா? என்ன தவிர வேறு யாருக்கும் தெரியாது. லா அண்ட் ஆர்டர்ல இருக்கிற அதிகாரிகள் கூட தெரியாது. சரி, யோகிதாவுக்கு ஃபேமிலி? அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது சார். ஒரு கிறிஸ்டியன் மிஷன் காலேஜில் படிச்சுட்டு டெய்லரிங் மார்ட் ஒன்றை வச்சு நடத்திட்டு வரா. போலீஸ் வேலையில சேரணுங்கிறது தான் அவளுடைய நோக்கம். அதனால வேற எந்த வேலைக்கும் அவ முயற்சி பண்ணவே இல்லை. யோகிதாவோட மரணத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவ ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் என்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சிருக்கலாம். அவளால பாதிக்கப்பட்ட யாராவது இப்படி ஒரு கொலையை பண்ணியிருக்கலாம். நான் அப்படி நினைக்கல மிஸ்டர் ஆறுமுகம். யோகிதாவோட மரணத்துக்கு வேறு ஏதோ காரணம் இருந்திருக்கு. அந்த காரணத்தை சொல்லத்துக்காக என்னை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணியிருக்கா. நான் அவளை பார்க்க போகாதால என்ன பார்க்க ரெஸ்டாரண்ட்டுக்கு புறப்பட்ட பொழுதுதான் கொலையாளி எதிர்பட்டு இருக்கணும். காரியத்தை முடிச்ச கையோடு கொலையாளி தப்பி இருக்கலாம். இல்லாவிட்டால் இதே ஹோட்டலில் இன்னமும் இருக்கலாம். நாம் எல்லோரையும் தரோவா செக் பண்ணி ஆகணும். எஸ் சார். ஆறுமுகம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விஷ்ணு உள்ளே வந்தான். பாஸ், இந்த 5th floor ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்த எல்லோரையும் என்கொயர் பண்ணிட்டேன். பாதி பேருக்கு நடந்த சம்பவமே தெரியல. யோகிதா இந்த ரூம்ல தங்கியிருந்தது யாருக்கும் தெரியல. பட் ஒருத்தர் மட்டும் ஒரு தகவலை சொன்னார். அது உபயோகப்படும்னு நினைக்கிறேன். என்ன தகவல்? பொடிநடியா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா பாஸ்? அத்தியாயம் 3. ரூபலாவை ரிசப்ஷனில் உட்கார வைத்துவிட்டு விவேக்கும் விஷ்ணுவும் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தார்கள். டேய், எங்கடா கூட்டிட்டு போற? பாஸ், அந்த யோகிதாவை பற்றி கிடைச்ச ஒரு உருப்படியான தகவல் இதுதான். சாயந்தரம் 7 மணிக்கு சுமார் ஹோட்டலுக்கு வெளியே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு யோகிதா போயிருக்கா. ஏதோ ஒரு இடத்துக்கு போறதுக்காக பேரம் பேசியிருக்கா. அதனால சின்னதா ஒரு சண்டை ஆட்டோ டிரைவருக்கும் யோகிதாவுக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டோ டிரைவர் வந்து சமாதானப்படுத்தி ஆட்டோவில் அனுப்பியிருக்கார். யோகிதா 7 மணி சுமாருக்கு யாரை பார்க்க போயிருந்தா என்கிற விவரம் தெரிஞ்சா அது இன்வெஸ்டிகேஷனுக்கு பெரிய உதவியா இருக்குமே.
இந்த சண்டை விஷயத்த உனக்கு சொன்னது யாரு? 521 நம்பரில் ஒரு மெடிக்கல் ரெப் தங்கியிருந்தார். அவர் தான் அந்த சண்டையை பார்த்துருக்கார். சரி, எந்த ஆட்டோ டிரைவர் கூட யோகிதா சண்டை போட்டான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதையும் அந்த மெடிக்கல் ரெப் சொன்னார். சண்டை போட்ட டிரைவரோட பேர் மோகன்ராஜ், யூனியன் லீடராம். போய் விசாரிச்சா தெரியுமாம். விஷ்ணு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேஸை உருப்படியாக டீல் பண்ணியிருக்கேன். பாஸ், யோகிதாவோட மரணம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. பாவம் அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு பிரியப்பட்டிருக்கா. அதை யாரோ மோப்பம் பிடிச்சி உங்களை பார்க்கறதுக்குள்ளே 5வது மாடியிலிருந்து தள்ளி விட்டுருக்காங்க. விவேக்கும் விஷ்ணுவும் ஹோட்டலை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த ஆட்டோ ஸ்டாண்டை நெருங்கினார்கள். ஜீவா ஆட்டோ ஸ்டாண்ட் என்ற பெயர் பலகையோடு 4-5 ஆட்டோக்கள் தெரிந்தன. பக்கத்தில் இருந்த பரோட்டா ஸ்டாலில் செவ்வக தோசை கல்லின் மேல் பரோட்டா முட்டையோடு சேர்ந்து கொத்து பரோட்டாவாக மாறிக்கொண்டிருந்தது. ஹோட்டலில் யோகிதாவுக்கு நேர்ந்த மரணம் இன்னமும் வீதிக்கு வராததால் டிரைவர்கள் சிரித்து நமிதாவின் போஸ்டரை பார்த்து கமெண்ட் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். விவேக் விஷ்ணுவை பார்த்ததும் அவர்கள் பேச்சு நின்றது. டேய் பாலு, சவாரி வருது, நீ போறியா நான் போகட்டுமா? நீ இப்போ போ, அடுத்த சவாரி வந்தா நான் போய்க்கிறேன். அந்த ஆட்டோ டிரைவர் எழுந்து வந்தார். எங்க சார் போகணும்? விவேக் கேட்டான். இங்கே யூனியன் லீடர் மோகன்ராஜ் யாரு? ஏன் சார், எதுக்காக கேட்குறீங்க? சின்னதா ஒரு விசாரணை. நீங்க போலீஸா? ஆமாம். டிரைவரின் முகத்தில் மிரட்சி. திரும்பி பார்த்து கை காட்டினார். அதோ அந்த 3வது ஆட்டோவில் உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காரே, அவ தான் சார், யூனியன் லீடர். ஏன் சார், ஏதாவது பிரச்சனையா? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? விவேக் அந்த டிரைவருக்கு பதில் சொல்லாமல் 3வது ஆட்டோவை நோக்கி போனான். ஜூனியர் விகடன் படுத்துக்கொண்டு இருந்த தாடி வைத்த அந்த மோகன்ராஜ் ஆட்டோவை நின்று வெளிப்பட்டான். என்ன சார், என் பேர் அடிபடுது? விவேக் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணி சுமாருக்கு உனக்கும் அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்த யோகிதா என்கிற பெண்ணுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்ததா? அதான் சமாதானமா போயிட்டுமே. அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு போலிருக்கு. சார், நான் எந்த பிரச்சனையும் பண்ணல. பிரச்சனை பண்ணதே அந்த பொண்ணு தான் சார். சாய்பாபா காலனியில் இருக்கிற அழகேசன் ரோட்டுக்கு போகணும்னு சொல்லிச்சு. வாடகை 100 ரூபாய் கேட்டேன். உடனே அந்த பொண்ணு, உங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் மட்டும் போதாது, ஒரு முகமுடியும் வேணும், அப்பதான் கொள்ளக்காரங்க மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லிச்சு. எனக்கு கோபம் பேச ஆட்டோ ஸ்டாண்ட் சூழ்நிலையே மாறி போச்சு. அதுக்கப்புறம் மற்ற டிரைவர்கள் பேசி பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. 75 ரூபாய் வாடகை தர அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. நானும் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்க டிராப் பண்ண? சாய்பாபா காலனியில் இருக்கிற அழகேசன் ரோட்ல. டிராப் பண்ண இடம் வீடா இல்ல ஷாப்பா? வீடு சார். அந்த வீட்டில் யார் இருந்தாங்க? தெரியல சார். நான் டிராப் பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். அந்த வீட்டை காட்ட முடியுமா? சார், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்லாமலா போலீஸ் வருவாங்க? ஆட்டோவை எடு, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். சார், நீ முதல்ல ஆட்டோவை எடு. விவேக்கும் விஷ்ணுவும் ஆட்டோவுக்குள் ஏறி உட்கார்ந்தார்கள். அத்தியாயம் 4. ஆட்டோ 20 நிமிஷம் அந்த முன்னிரவின் கோவை ரோடுகளில் பயணித்து சாய்பாபா காலனியின் அழகேசன் ரோட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு முன்பாக நின்றபொழுது நேரம் 11 மணி. தெரு இருட்டில் இருந்தது. சொற்பமாய் வீடுகள் எல்லாமே தள்ளி தள்ளி தெரிந்தன. இந்த வீடுதான் சார். மோகன்ராஜ் கை காட்டிய வீட்டை விவேக்கும் விஷ்ணுவும் பார்த்தார்கள். பழைய ஓட்டு வீடு, சிறிது சிதிலமான வாசற்படிகள். காம்பவுண்டுக்கு உள்ளே இருந்து கொய்யா மரம் ஒன்று எட்டி பார்த்தது. விஷ்ணு, பாஸ், போய் கதவை தட்டு. விஷ்ணு உள்ளே போய் வாசற்படி ஏறி நின்று பார்த்துவிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்தான். வீடு பூட்டி இருக்கு பாஸ். பின்பக்கமா போய் பாரு. பார்த்துவிட்டு வந்தான். அங்கேயும் பூட்டி இருக்கு பாஸ். வா, பக்கத்து வீட்டில் போய் விசாரிப்போம். போனார்கள். பக்கத்து வீட்டு டிவியில் வடிவேலு இப்பவே கண்ண கட்டுதே என்று வசனம் பேசிக் கொண்டிருக்க விவேக் காலிங் பெல்லின் பட்டனை அழுத்தினான். நடுத்தர வயதில் கதவை திறந்த அந்த நபர் யாரு என்று கேட்டுக்கொண்டே வாசல் விளக்கை போட்டார். விவேக் நேரடியாய் விஷயத்துக்கு வந்தான். பக்கத்து வீடு பூட்டி இருக்கு. அந்த வீட்டில் இருக்கிறது யாருன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாருங்க, அதை சொல்லுங்க முதல்ல. அவர் சற்றே கோபத்தோடு கேட்க விஷ்ணு பதிலுக்கு போலீஸ் என்று சொன்னதும் தண்ணீர் தெளிக்கப்பட்ட நெருப்பு துண்டம் போல் அடங்கி போனார். சாரி சார். பரவாயில்ல, இப்ப சொல்லுங்க. அந்த வீட்டில் இருக்கிறது யாரு? ஒரு பொண்ணுங்க, பேர் இன்பநிலா. வீட்டில் அந்த பொண்ணு மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. யோகா டீச்சரா வேலை பார்க்குது. எங்க? இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல மாங்கரைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ருத்ரானந்தன் ஒரு சாமியார் ஆசிரமம் ஒன்று நடத்திட்டு வரார்.
அந்த ஆசிரமத்துக்கு வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு யோகா சொல்லித்தரது இந்த இன்ப நிலா தான். ரொம்ப நல்ல பொண்ணு. ஒருத்தர் கஷ்டப்பட்டா பார்க்க பிடிக்காது, ஓடி போய் உதவி பண்ணும். போலீஸ் நீங்க அந்த பொண்ணு தேடிட்டு வந்திருக்கீங்க. அந்த பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிடுச்சா சார்? சொல்கிறோம். உங்கள் பேர் என்ன? சந்தானம் சார். என்ன பண்ணுறீங்க? செஷன்ஸ் கோர்ட்டில் கிளார்க்காக ஒர்க் பண்ணுறேன் சார். இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணி சுமாருக்கு இன்ப நிலாவை பார்க்க ஒரு பொண்ணு ஆட்டோவில் வந்தது. அதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை சார். இன்னைக்கு தண்டு மாரியம்மன் கோவிலில் ஒரு விசேஷம்னு போயிட்டு 9 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்தேன். உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்காங்க? இப்பொழுதுக்கு நான் மட்டும்தான் சார். என்னோட ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்கா. இப்போ இன்ப நிலா வீட்டில் இல்லை. எங்கே போயிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாரி சார், நோ ஐடியா. பொதுவாக அந்த பொண்ணு இந்த நேரத்துக்கெல்லாம் வீட்டில் தான் இருக்கும். நாளைக்கு முகூர்த்த தினம், ஏதாவது வெளியூர் கல்யாணத்துக்கு புறப்பட்டும் போயிருக்கலாம். என்ன பிரச்சனை சார்? நாளைக்கு வந்து சொல்கிறோம். விவேக்கும் விஷ்ணுவும் மறுபடியும் ஆட்டோவை நோக்கி நடக்க விவேக்கின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. அழைத்தது ரூபலா. என்ன ரூபி? என்ன ரூபியா? பேசாமல் நாம சென்னையிலே இருந்திருக்கலாம். கோயம்புத்தூர் வந்து ஸ்டே பண்ணினது தப்பு. அதை விட பெரிய தப்பு அந்த விஷ்ணு தழினின் பர்த்டே பார்ட்டிக்கு வந்தது. எங்கே போனாலும் எப்படிங்க உங்களுக்கு மட்டும் கேஸ் வந்துடுது? புரியலையே ரூபி. இப்போ எங்கே இருக்கீங்க? சாய்பாபா காலனியில். எப்போ இங்கே வருவீங்க? ரூபி, இனிமேல் நீ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காத. ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. நீங்கள்? ரூபி, நான் வரத்துக்கு எப்படி நேரம் ஆயிடும். இந்த யோகிதாவோட மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. யோகிதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர். அவ கொலை செய்யப்பட்டது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே உலுக்கியிருக்கு. என்கிட்ட எதையோ சொல்ல நினைச்சிருக்கா. என்கிட்ட பேசின அடுத்த சில நிமிடங்களிலேயே மாடியிலிருந்து கீழே தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. இதை உடனடியா சூடு குறையாம இன்வெஸ்டிகேட் பண்ணினாதான் கொலையாளி யாருங்கிறத ஸ்மெல் பண்ண முடியும். ஓகே ஓகே, விடியறதுக்குள்ளையாவது வீட்டுக்கு வந்துடுவீங்களே? கண்டிப்பா. நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் பொழுது கொலையாளி யார் என்கிற கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். அத்தியாயம் 5. விடியற் காலை 3 மணிக்கு மேல்தான் விவேக்கும் விஷ்ணுவும் வீடு திரும்பினார்கள். 4 மணி நேரம் படுத்து தூங்கிவிட்டு 7 மணிக்கு எழுந்தார்கள். ரூபலா காஃபி நிரம்பிய டம்ளர்களை அவர்களிடம் நீட்டிக்கொண்டே கேட்டாள். என்ன, யோகிதாவை கொலை பண்ணின கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுதா? பெரிய சைபர். காலையில சூரியன் உதிக்கும் பொழுது கொலையாளி யார் என்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு இன்பநிலா எப்படியும் வந்துருவான்னு 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம். அவ வரவே இல்லை. அவ வந்து இருந்தா பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். அந்த விவரங்களை வச்சுக்கிட்டு கொலையாளியை கார்னர் பண்ணலாம்னு நினைச்சோம். அவ வரவே இல்லை. அந்த இன்பநிலா மாங்கரில் இருக்கிற சுவாமி ருத்ரானந்தாவோட ஆசிரமத்தில் யோகா டீச்சரா வேலை பார்க்குறா இல்லையா? ஆமாம். அந்த ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி இன்பநிலா அங்கே இருக்காளா இல்லையான்னு என்கொயர் பண்ணினீங்களா? விஷ்ணு குறுக்கிட்டான். பண்ணினோம் மேடம். சுவாமி ருத்ரானந்தா ஊர்ல இல்லை, வடநாட்டுக்கு ஆன்மீக பயணம் போயிருக்கார். வர வாரம் தான் திரும்புறார். ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ற புஷ்பானதா என்கிற ஒருத்தர்கிட்ட இன்பநிலாவை பற்றி கேட்டு பார்த்தோம். இன்பநிலா அங்கே வரலன்னு சொல்லிட்டார். எனக்கு என்னவோ இன்பநிலா தான் யோகிதாவை கொலை பண்ணிட்டு தலைமறைவாயிட்டாலோன்னு ஒரு சந்தேகம். எனக்கு வேறு மாதிரியான சந்தேகம் மேடம். என்ன சந்தேகம்? யோகிதாவை போல் இன்பநிலாவும் கொலை செய்யப்பட்டு இருக்கலாமோன்னு. என்னங்க, விஷ்ணு சொல்ற மாதிரி நடந்து இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? விவேக் காஃபியை குடித்து முடித்து விட்டு நிமிர்ந்தான். இதோ பார் ரூபி, நேற்று ராத்திரியிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே எதிர்பாராம நடந்துதான். விஷ்ணு நமக்கு பர்த்டே பார்ட்டி கொடுக்காம இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்திருக்கவே மாட்டோம். எல்லாம் இவனால வந்தது. ஏண்டா, பார்ட்டி வைக்க உனக்கு அந்த ஹோட்டல் தானா கிடைச்சது? கோயம்புத்தூர்ல எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்கு. நாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம இருந்திருந்தா அந்த பொண்ணு செத்து போயிருக்க மாட்டா. பாருங்க பாஸ், மேடம் திட்டுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா என்ன? விஷ்ணு புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே வீட்டு வாசலில் அந்த போலீஸ் ஜீப் வந்து நின்றது. விவேக் எட்டி பார்த்து விட்டு சொன்னான், இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வராருன்னு நினைக்கிறேன். அவர்தான் பாஸ். ஆறுமுகம் ஜீப்பு நின்று இறங்கி படியேறி உள்ளே வந்தார். ராத்திரி முழுவதும் தூக்கம் கெட்டதற்கு அடையாளமாய் அவருடைய கண்களில் சிவப்பு ஏறி இருந்தது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் ஆறுமுகம், ஏதாவது நல்ல செய்தி உண்டா? இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை சார். சொல்லிக்கொண்டே உட்கார்ந்தவர் கையில் இருந்த பிரவுன் கவரை நீட்டினார். ப்ளீஸ் கோ த்ரூ இட் சார். என்ன? யோகிதாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். விவேக் அதை வாங்கி கொண்டே கேட்டான். எனிதிங் ஸ்பெஷல் இன் திஸ் ரிப்போர்ட்? எஸ் சார். என்ன? யோகிதாவை 5வது மாடியிலிருந்து தள்ளி விடுறதுக்கு முந்தி
அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க சார். அதனால தான் அவ கீழே விழும்பொழுது அலறல் சத்தத்தை யாரும் கேட்க முடியல. எல்லாமே ஒரு 10 நிமிஷம் நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. சம்பவம் நடந்ததுமே கொலையாளி வெளியேறி இருக்கணும். யூ ஆர் கரெக்ட் சார். அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்த எல்லோரையும் பக்காவா விசாரணை பண்ணிட்டேன் சார். எல்லோருமே டூரிஸ்ட், சில பேர் பிஸ்னஸ். யாரையுமே சந்தேக வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியல. மிஸ்டர் ஆறுமுகம், யோகிதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் இல்லையா? ஆமாம் சார். சமீப காலத்தில் அவ யாரையாவது போலீஸ்க்கு காட்டி கொடுத்து அவங்க தண்டனை அடைஞ்சிருக்காங்களா? எஸ் சார். பார்ட்டி யாரு? ரத்தினபுரியில் டேவிட் சாமுவேல்னு ஒரு அரசியல் புள்ளி காந்திபுரம் 7ஆம் நம்பர் வீதியில் ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்து பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். அதை பற்றி தகவல் கொடுத்ததும் யோகிதா தான். அந்த டேவிட் சாமுவேல் இப்போ எங்க? அவன் ஜாமீனில் வெளியே வந்துட்டான். அவனை கண்காணிக்க கான்ஸ்டபிள் போட்டிங்களா? போட்டிருக்கு சார். ஆறுமுகம் சொல்லிக்கொண்டு இருக்கும்பொழுதே வீட்டின் காம்பவுண்ட் கேட் அருகே டப் டப் என்ற சத்தத்தோடு ஒரு ஆட்டோ வந்து நின்றது. மஞ்சள் பூக்கள் வாரி ஏறுத்த சுடிதார் ஒன்றினில் நுழைந்திருந்த அந்த பெண் ஆட்டோவை வெயிட்டிங்கில் போட்டுவிட்டு உள்ளே வந்தாள். விஷ்ணு எழுந்து போய் அவளை எதிர்கொண்டான். எஸ், நான் இன்பநிலா என்றாள் அவள். அத்தியாயம் 6. இன்பநிலா லேசாய் முகம் உயர்த்து சற்றே பதறத்தோடு இருந்தாள். உதடுகள் வறண்டு போய் தெரிந்தது. எச்சில் விழுங்கிவிட்டு பேசினாள். என போலீஸ் தேடி வந்ததாய் என் பக்கத்து வீட்டில் இருப்பவர் சொன்னார். நீங்க மிஸ்டர் விவேக்? அவர் உள்ளே இருக்கார். ஃபோன் நம்பர், அட்ரஸ் நாங்கத்தான் கொடுத்துட்டு வந்தோம். விஷ்ணு இன்பநிலாவை உள்ளே கூட்டிட்டு போய் விவேக்கிற்கு முன்பாய் காலியாய் இருந்த நாற்காலியை காட்டினான். அவள் உட்கார்ந்தாள். பாஸ், ஷீஸ் இன்பநிலா. விவேக் நேரடியாய் விஷயத்துக்கு வந்தான். ராத்திரி நீங்க எங்க போயிருந்தீங்க? யூனிகிட்ஸ் என்கிற குழந்தைகள் காப்பகத்தில் தங்கியிருந்தேன். உங்களுக்கு வீடு இருக்கும்பொழுது அங்கே எதுக்காக போய் தங்கினீங்க? சார், நான் ஒரு யோகா டீச்சர். வாரத்தில் ஒரு நாள் யூனிகிட்ஸ் காப்பகத்துக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு யோகா சொல்லித்தரது வழக்கம். ராத்திரியில் தான் யோகா சொல்லி தருவீங்களா? இல்லை சார், யூனிகிட்ஸ் காப்பகத்தில் இருக்கிற குழந்தைகள் 5 மணிக்கே எழுந்துறது வழக்கம். அந்த நேரத்தில் யோகா சொல்லித்தரத்துக்கு வசதியாய் நான் ராத்திரியே போய் அங்கே ஹோல்டு பண்ணிப்பேன். கடந்த 6 மாச காலமாய் நடைமுறையில் இருக்கிற வழக்கம் இது. பை த பை, நேற்று ராத்திரி நீங்கள் எதுக்காக என்னை தேடிட்டு வந்தீங்க? காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு திரும்பினீங்க? 6:30 மணிக்கு. பேப்பர் பார்த்தீங்களா? பார்க்கல. டிவி பார்த்தீங்களா? இல்லை சார். நான் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்ததுமே பக்கத்து வீட்டுக்காரர் போலீஸ் வந்ததாய் சொல்லி நீங்கள் எழுதி கொடுத்த வீட்டு அட்ரஸை கொடுத்தார். நான் உடனே புறப்பட்டு வந்தேன். எதுக்காக என்னை தேடி வந்தீங்க சார்? ஏதாவது பிரச்சனையா? யோகிதாவை எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும்? இன்பநிலா புருவங்களை உயர்த்தினாள். அவளை பற்றி எதுக்காக கேட்குறீங்க? இன்பநிலா, முதல்ல நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அப்புறமா நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். எனக்கு யோகிதாவை ஸ்கூல் டேஸ்லேருந்தே தெரியும். என்னோட நெருங்கிய தோழி. நேற்று ராத்திரி 7 மணி சுமாருக்கு யோகிதா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்தாளா? ஆமாம். எதுக்காக வந்தா? ஜஸ்ட் என்னை பார்த்துட்டு போகத்தான். எவ்வளோ நேரம் யோகிதா உங்களோடு இருந்தாங்க? ஒரு அரை மணி நேரம். அப்புறம் நான் யூனிகிட்ஸ் குழந்தைகளின் காப்பகத்துக்கு போகணும்னு சொன்ன பொழுது நானும் அந்த காப்பகத்துக்கு வரேன். அங்கே இருக்கிற குழந்தைகளை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொன்னா. நான் அவளை கூட்டிகிட்டு போனேன். குழந்தைகளுக்கு மிட்டாய் சாக்லேட்னு வாங்கி கொடுத்து ஒரு 20 நிமிஷ நேரம் வரைக்கும் பேசிட்டு இருந்தா. அப்புறம் புறப்பட்டுட்டு போயிட்டா. ஏன் சார், என்ன பிரச்சனை? அவளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. விவேக் பதில் ஒன்றும் பேசாமல் டீ பாயிண்ட் மேல் இருந்த 4 இதழை எடுத்து இன்பநிலாவிடம் கொடுத்தான். 2ஆம் பக்கம் பிரித்து பாருங்க. இன்பநிலா பிரித்து பார்த்தாள். பிரித்ததுமே செய்தி முகத்தில் அறிந்தது. ஹோட்டல் 5வது மாடியிலிருந்து பெண்ணை தள்ளி படுகொலை. கொலையாளி யார்? போலீஸ் வலைவீச்சு. செய்திக்கு பக்கத்திலேயே யோகிதா போட்டோவில் சிரித்தாள். இன்பநிலாவின் கைகளும் உடலும் நடுங்கியது. முகம் வியர்க்க செய்தி முழுவதும் படித்து முடித்த இன்பநிலா அதிர்ச்சியில் விழிகள் நிலைக்கொத்த விவேக்கை ஏறிட்டாள். பேச பேச கண்ணீர் சிதறியது. சார், யோகிதாவை யார் சார் இப்படி? தெரியல. நான் ஹோட்டலின் ரெஸ்டாரண்ட்டுக்குள் இருந்தபொழுது யோகிதா என் கூட பேச ஆசைப்பட்டா. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல விரும்பினா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதாகவும் சொன்னா. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த சில நிமிஷங்களுக்குள்ள யோகிதா மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கா. எல்லாமே சுவிட்ச் போட்ட மாதிரி மின்னல் வேகத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. யோகிதா எதற்காக கொலை செய்யப்பட்டா? அவளை கொலை பண்ணது யாரு? இந்த 2 கேள்விகளுக்கும் விடை தெரியணும்னா நீங்க உதவி பண்ணினாதான் முடியும். இன்பநிலாவின் முக வியர்வியில் சொதசொதத்து போயிருந்தது. எச்சில் விழுங்கி கொண்டு பயத்தோடு கேட்டாள். சார், இந்த விஷயத்துல நான் எப்படி உதவ முடியும்?
யோகிதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அது சம்பந்தமாய் அவளுக்கு எதிரிகள் இருந்து அவங்க இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா? அந்த எதிரிகள் யாருன்னு உங்களுக்கும் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? சார், யோகிதா ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்னு எனக்கு தெரியும். ஆனால் அவள் எப்படி போலீஸ்க்கு உதவி பண்ணுறான்னு எனக்கு தெரியாது. என்ன அவள் சந்திக்கும் போதெல்லாம் பொதுவான விஷயங்களை பற்றி தான் பேசுவோம். நீங்கள் ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போய் அங்கே யோகா டீச்சராக வேலை பார்க்குறதாய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னார். அது உண்மையா? உண்மைதான் சார். சிட்டியை விட்டு தள்ளி மாங்கரைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே ருத்ரானந்தாஸ் சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பார்க்க வர பக்தர்களுக்கு யோகா வகுப்பு எடுக்கிறது என்னோட வேலை. இதுக்காக சுவாமிகள் எனக்கு மாதம் 5000 ரூபாய் சம்பளமாக கொடுத்துட்டு இருக்கார். யோகிதா அந்த ஆசிரமத்துக்கும் போயிருக்காளா? அது இன்பநிலா குரலை இழுக்க விவேக் உன்னிப்பானான். என்ன குரலை இழுக்கிறீங்க? ஒன்றுமில்லை. 6 மாதத்துக்கு முந்தி ஒரு நாள் யோகிதாவை அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அமைதியான சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஆசிரமம் அவள் மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சதால அடிக்கடி அங்கே போக ஆரம்பிச்சா. அதன் விளைவாய் ருத்ரானந்தாஸ் சுவாமிகளுக்கும் அவளுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டு வாதம் பண்ண ஆரம்பிச்சா. இது பலரோட கண்களை உறுத்தவை. சுவாமிகளுக்கும் அவளுக்கும் இடையே இருந்த தூய்மையான உறவு கொச்சைப்படுத்தப்பட்டது. தன்னால சுவாமிகளுக்கு எந்த ஒரு அவப்பெயரும் வந்துடக்கூடாதுன்னு யோகிதா சமீப காலமாய் ஆசிரமத்துக்கு வரதையே நிறுத்திட்டா. ருத்ரானந்தாஸ் சுவாமிகள் எப்படிப்பட்டவர்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உத்தமமான மனிதர். மற்ற சாமியார்களைப் போல் ஆடம்பரம் படோபடம் கிடையாது. பெண்கள் விஷயத்தில் அப்பழுக்கற்றவர். சரி, யோகிதா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வீடு மாறுவாளாமே, உண்மையா? உண்மைதான். ஏன் அப்படி? ஒரே ஏரியாவில் இருந்தா போர் அடிக்குதுன்னு சொன்னா. இது சரியான காரணமா உங்க மனசுக்கு பட்டதா? படல, பட் வேற காரணம் ஏதும் இருக்கிற மாதிரி தெரியல. விவேக் மறுபடியும் பேச முயன்ற பொழுது அவனுடைய செல்போன் அழைத்தது. எடுத்தான். மறுமுனையில் ஃபாரன்சிக் ஜெயராஜ். சொல்லுங்க ஜெயராஜ். சார், யோகிதா தங்கியிருந்த ஹோட்டல் ரூமை தரவா செக் பண்ணி பார்த்ததுல ஒரு தடயம் மாட்டிருக்கு. இஸ் இட்? என்ன தடயம்? நேரில் வர முடியுமா சார்? அத்தியாயம் 7. விவேக்கும் விஷ்ணுவும் இன்பநிலாவை அனுப்பிவிட்டு ஹோட்டல் மான்செஸ்டருக்கு போய் சேர்ந்தபொழுது ஃபாரன்சிக் ஜெயராஜ் அரைவாசலிலே காத்திருந்தார். அவருடைய உதவியாளர்கள் 2 பேர் யோகிதா தங்கியிருந்த அறை முழுவதும் பவுடர் தூவி கொலையாளியின் கைரேகைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள். என்ன தடையும் ஜெயராஜ்? சார், அறைக்குள்ள வாங்க. ஜெயராஜ் உள்ளே கூட்டி போனார். சுவர் ஓரமாய் போடப்பட்டிருந்த அந்த மரமேஜையை காட்டினார். அந்த மேஜையோட இடது பக்க முளையை பாருங்க. விவேக் பார்த்தான். ஆணியால் வைத்து கீறியது போன்ற கோடுகள் தெரிந்தன. ஜெயராஜ் பக்கத்தில் வந்து நின்றபடி கேட்டார். ஏதாவது புரியுதா சார்? தாறுமாறாய் கோடுகள் தெரியுது. வெறும் கண்ணால பார்த்தா அப்படிதான் சார் தெரியும். இந்த மேக்னிஃபைட் லென்ஸ் வழியா பாருங்க. விவேக் அந்த லென்ஸை வாங்கி அதன் வழியாய் பார்த்தான். ஏதோ எழுத்துக்களும் எண்களும் கோணல் மாடலாய் தெரியுது ஜெயராஜ். யூ ஆர் கரெக்ட் சார். அந்த எண்களையும் எழுத்துக்களையும் இந்த அறையின் சாவியை உபயோகப்படுத்தி யோகிதா தான் எழுதியிருக்கா சார். அதுவும் தான் கொல்லப்படுறதுக்கு சில வினாடிகளுக்கு முந்தி. எப்படி அவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க சார்? நேற்று ராத்திரி நான் இங்கே வந்து பார்த்ததுமே முதலா என்னோட பார்வைக்கு கிடைச்சது இந்த சாவிதான். எடுத்து பார்த்தேன். அதனோட நுனியில் லேசாய் பிரவுன் வார்னிஷ் ஒட்டி இருந்தது. இந்த அறையில் வார்னிஷ் பூசப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தேன். இந்த மேஜை பார்வைக்கு கிடைச்சது. மேஜையை உன்னிப்பாய் பார்த்தபொழுது இந்த கிறுக்கல்கள் பார்வைக்கு தட்டுப்பட்டன. மேக்னிஃபைட் லென்ஸ் வழியாக அந்த கிறுக்கல்களை கவனித்தேன். அது எழுத்துக்களாகவும் எண்களாகவும் இருந்ததை என்னால் உணர முடிஞ்சது. இந்த மேஜையின் மேல் கிறுக்கப்பட்ட இந்த எழுத்துக்களும் எண்களும் எப்பவோ கிறுக்கப்பட்டு இருந்தா சாவியில் வார்னிஷ் ஒட்டியிருக்காது. யோகிதா உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைச்சிருக்கணும். அதுக்குள்ள கொலையாளி வந்துட்டதால கையில வச்சிருந்த ரூம் சாவியால தான் சொல்ல நினைச்சத எழுதியிருக்கா. வேகமா எழுதியதால எல்லாமே கிறுக்கலா தெரியுது. விவேக் ஜெயராஜின் தோளில் கையை வைத்தான். யூ ஹாவ் கிவன் எ வண்டர்ஃபுல் க்ளூ ஜெயராஜ். அது என்ன எழுத்துக்கள்னு இப்ப பார்த்துடுவோம். லென்ஸின் வழியே பார்த்தான் விவேக். விஷ்ணு, ஒரு பேப்பரில் எழுதிக்க. பேப்பரும் பேனாவும் ரெடி பாஸ். விவேக் நிறுத்தி நிதானமாய் ஒவ்வொரு எழுத்தாய் பார்த்து படிக்க ஆரம்பித்தான். CN 1123 11 CLP. அவ்வளோதான். விஷ்ணு தான் எழுதியதை படித்தான். CN 1123 11 CLB. எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஒரு காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மாதிரி இல்லை? RTOவில் இப்படிப்பட்ட முறையில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையே TN 37W
5467 இந்த மாநில தானே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நீ எதுக்கும் ஆர்டிஓவுக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை காட்டி இது எந்த ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷனு கேட்டுப்பாரு. விஷ்ணு தன் கையில் இருந்த செல்போனில் ஆர்டிஓவில் இருந்த போலீஸ் இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்பு கொண்டு பேசி விவரம் சொன்னான். மறுமுனையில் கிடைத்த பதிலை வாங்கி கொண்டு விவேக்கை ஏறிட்டான். பாஸ், என்ன சொல்கிறாங்க? இந்தியாவில் இப்படி ஒரு கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. ஏதாவது வெளிநாட்டு காராக இருக்கலாம். ட்ரேஸ் பண்ணி சொல்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஜெயராஜ் குறுக்கிட்டார். சார், என்னோட மனசுக்கு பட்டதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சிஎன் என்கிற எழுத்துக்கள் ஒருத்தரோட பேரின் சுருக்கமாக ஏன் இருக்கக்கூடாது? உதாரணமாக என்னோட நண்பர் ஒருத்தரோட பேர் எஸ் ராஜேந்திரன். அவரை நாங்கள் எல்லோரும் சுருக்கமாக எஸ்ஆர்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி சிஎன் எழுத்துக்களும் ஒரு பெயரை குறிக்கலாம் இல்லையா? யோகிதாவுக்கு பழக்கமான நபர்களின் வட்டாரத்தில் சிஎன் என்று அழைக்கப்படும் நபர்கள் யாராவது இருக்காங்களான்னு ரகசியமாக ட்ரேஸ் பண்ணணும். அப்படிப்பட்ட நபர் யாராவது இருந்தா அவருக்கு தெரியாம க்ளோஸா வாட்ச் பண்ணணும். விவேக் மெல்ல தலையசித்தான். ஓகே, சிஎனுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்க. 1123 எண்ணுக்கு உங்கள் விளக்கம் என்ன? வீட்டு நம்பராக இருக்கலாம் சார். சரி, அந்த 11C? அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட தொகுதி நம்பராக இருக்கலாம் சார். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேஸ்களில் ஏபிசின்னு தனித்தனி பிரிவுகள் இருக்கலாம். அதாவது நீங்கள் சொல்கிற விவரம் சரியாக இருக்கும் பட்சத்தில் சிஎன் என்கிற நபர் 1123 எண்ணிட்ட வீட்டில் 2 பேஸில் சி பிரிவில் இருக்கிறார் இல்லையா? அதே தான் சார். ஓகே, அந்த எல்பிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எல்பி என்பது அப்பார்ட்மெண்ட்டோட பேராக இருக்கலாம். இப்பெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பார்சன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் நிறைய பார்சன்ஸ் இருக்கு. மானசராவ் பார்சன்ஸ், வைதேகி பார்சன்ஸ், ஆரண்யா பார்சன்ஸ். இந்த எல்பியும் ஒரு பார்சனாக இருக்கலாம். லில்லி பார்சன், லோட்டஸ் பார்சன், இப்படி ஏதாவது. ஜெயராஜ் சொன்னதை கேட்ட விவேக் விஷ்ணுவிடம் திரும்பினான். யோகிதா கடைசியில் எந்த ஏரியாவில் வீடு எடுத்து தங்கியிருந்ததாய் அந்த இன்பநிலா சொன்னா? ஆர்எஸ்புரம் பகுதியில் பாஷ்யக்காரலு தெரு, நம்பர் 23. அந்த ஆர்எஸ்புரம் ஏரியாவில் ரொம்பவும் பிரபலமான அப்பார்ட்மெண்ட்ஸ் எதுன்னு உனக்கு தெரியுமா விஷ்ணு? தெரியும் பாஸ். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். விஷ்ணு சொல்ல விவேக் திரும்பினான். ஜெயராஜ் சார், சொல்லுங்க. இந்த ரூமில் இனியும் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை சார். சரி, வாங்க என் கூட. யோகிதா கடைசியாக தங்கியிருந்த வீட்டுக்கு போய் அவ சம்பந்தமான வேற ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்க்கணும். யோகிதாவோட கைரேகை பதிவுகளை தவிர வேறு யாருடைய கைரேகை பதிவுகளாவது அந்த வீட்டு பொருட்களின் மேல் இருந்தா அதையும் கலெக்ட் பண்ணணும். யூ ஆர் த ரைட் பர்சன் ஃபார் டூ திஸ் ஜாப். நான் ரெடி சார். கிளம்பினார்கள். அத்தியாயம் 8. கோவையின் ஆர்எஸ்புரத்தில் இருந்த பாஷ்யக்காரலு வீதியின் கோடியில் இருந்தது யோகிதாவின் வீடு. யோகிதாவின் வீட்டுக்கு முன்பாய் காவலுக்கு இருந்த கான்ஸ்டபிள் விவேக்கை பார்த்ததும் சல்யூட் அடித்து தளர்ந்தார். விவேக் கேட்டான், யோகிதாவை தேடி யாராவது வந்தார்களா? வாடகை வாங்கறதுக்காக வீட்டு ஓனர் தான் வந்திருந்தார் சார். விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆடி போயிட்டார். சரி, மாஸ்டர் கீ பஞ்ச் இருக்கா? இருக்கு சார். வீட்டை ஓப்பன் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் தன்னிடம் இருந்த கீ பஞ்சை உபயோகப்படுத்தி வீட்டின் பூட்டுக்கு விடுதலை கொடுத்தார். விவேக், விஷ்ணு, ஜெயராஜ் 3 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். 2 அறைகள் கொண்ட வீடுதான். முன்னறையில் சின்னதாய் ஒரு டிவி, அதையொட்டி ஃப்ரிட்ஜ், கொஞ்சம் தள்ளி ஒரு சிறிய பீரோ, சுவர் ஆணியில் பெரிதாய் ஒரு ஜவுளி கடையின் காலண்டர், உபயோகப்படுத்தப்பட்ட மினரல் வாட்டர் பாட்டிலோடு ஒரு டீப்பாய், சுவரோர அலமாரியில் கொஞ்சம் புத்தகங்கள். விவேக் சில புத்தகங்களை எடுத்து பிரித்து பார்த்தான். எல்லாமே போலீஸ் துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். காவல்துறையின் கண்ணியம், தரவரிசை 1 தமிழக போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸின் தனித்திறமைகள், குற்றங்கள் பெருகுவது ஏன், சட்டத்துக்குட்பட்ட குற்றங்கள், நீதிமன்ற கோட்பாடுகள். போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ண யோகிதா ரொம்பவும் முயற்சி எடுத்திருக்கா. சார், பொருட்களின் மேல் பவுடர் தூவி ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஜெயராஜ் பொருட்களின் மேல் பவுடரை தூவி கைரேகை பதிவுகளை சேகரிக்க விவேக் உள்ளே இருந்த அறைக்கு போனான். அந்த அறை பாதி படுக்கை அறையாகவும் மீதி சமையல் அறையாகவும் மாறியிருந்தது. வைக்கப்பட்ட பொருட்களில் சுத்தம் தெரிந்தது. விஷ்ணு, ஏதாவது டைரி கிடைக்குதான்னு பாரு. பார்த்துட்டேன் பாஸ். எக்ஸ்ட்ராவாய் ஒரு துண்டு பேப்பர் கூட கிடையாது. டஸ்ட்பினை கிளறிட்டேன். வாடிப்போன மல்லிகைப்பூ, தீர்ந்து போன ரீஃபுல், காய்ந்து போன வாழைப்பழத்தோல், அருந்து போன ரப்பர் பேண்ட். விஷ்ணு பட்டியல் போட்டுக்கொண்டு இருக்கும்போதே விவேக்கின் பார்வை கட்டிலுக்கு பக்கத்தில் இருந்த லேண்ட்லைன் டெலிஃபோனுக்கு போயிற்று.
யோகிதா லேண்ட்லைன் டெலிஃபோனையும் உபயோகப்படுத்தி வந்திருக்கிறாள். விவேக்கிற்கு சட்டென்று அந்த எண்ணம் தோன்றியது. யோகிதா அந்த லேண்ட்லைன் டெலிஃபோனில் கடைசியாய் யாருக்கு ஃபோன் செய்து பேசியிருப்பாள்? டெலிஃபோனின் ரீடயல் பட்டனை தட்டி பார்க்கலாமா? விவேக் டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்து காதில் வைத்துக்கொண்டு ரீடயல் பட்டனை அழுத்தினான். டயல் எண்கள் தன்னிச்சையாய் இயங்கிய சில வினாடிகளுக்கு பின் மறுமுனையில் ரிங் போயிற்று. உடனடியாக ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஒரு ஆண் குரல் கேட்டது. எஸ், விவேக் கேட்டான். யார் பேசுறது? நீங்க யார் சார்? அந்த குரல் கோபமாய் கேட்டதும் விவேக் அஸ்திரத்தை வீசினான். போலீஸ். மறுமுனையில் மௌனம். பிறகு கோபமில்லாத குரல் கேட்டது. போலீஸ்? எஸ். என்ன விஷயம்? ஒரு என்கொயரி. எது சம்பந்தமாய்? முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. நீங்க யாரு? என்ன தொழில் பண்றீங்க? எங்க இருக்கீங்க? சார், என்னோட பேர் ஜோதிலிங்கம். டாடாபாத் சிவானந்தா காலனியில தி ஃபிட்னஸ் என்கிற பேர்ல ஒரு கடையை நடத்திட்டு வரேன். வீடு இதே டாடாபாத்தில் தான். தி ஃபிட்னஸ் எது மாதிரியான கடை? சார், அது உடல் ஊனமுற்றவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட செயற்கை உறுப்புகளை விற்பனை பண்ற கடை சார். எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்றீங்க? கடந்த 10 வருஷ காலமா சார். சார், இந்த போலீஸ் என்கொயரி எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு யோகிதா என்கிற பெண்ணை தெரியுமா? யோகிதா? அந்த பேரில் எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது சார். இதை பாருங்க ஜோதிலிங்கம், ஆரம்பத்திலே பொய் பேச ஆரம்பிச்சிட்டா பிறகு நான் கேட்க போகிற எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பொய்களையே சொல்ல வேண்டியிருக்கும். போலீஸ்க்கு பொய்கள் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சார், நான் எதுக்காக பொய் சொல்லணும்? நீங்கள் சொல்கிற அந்த யோகிதா யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பின்ன எப்படி அந்த யோகிதா உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கா? அவள் ஃபோன் பண்ணின உங்கள் நம்பரை தான் நான் இப்போது ரீடயல் பண்ணி பேசிகிட்ருக்கேன். சார், ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் எங்கள் கடைக்கு ஃபோன் பண்ணி விவரம் கேட்பாங்க. நீங்கள் இப்போ சொன்ன அந்த யோகிதா பொண்ணும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது விவரம் கேட்டு இருக்கலாம். ஃபோன் பண்ணின பிறகு அந்த பெண் யோகிதா உங்கள் கடைக்கு வந்திருக்கலாம் இல்லையா? வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொண்டு போயும் இருக்கலாம். அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டினா ஒருவேளை உங்களுக்கு அடையாளம் தெரியலாம் இல்லையா? மேபி சார். இப்போ நாங்கள் உங்கள் கடைக்கு வரோம். விவேக் டெலிஃபோனின் ரிசீவரை வைத்துவிட்டு திரும்ப விஷ்ணு எதிர்பட்டான். பாஸ், என்னடா? இந்த சின்ன துண்டு சீட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே இருந்தது. யாரோ ஒரு டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி தெரியுது. பட் டாக்டரோட பேரும் இல்லை, பேஷண்டோட பேரும் இல்லை. மருந்தோட பேர் மட்டும் இருக்கு. அது என்ன மருந்து? அது மருந்து இல்லை பாஸ், அணுகுண்டு. அணுகுண்டா? என்னடா சொல்கிற? பாஸ், இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கிற மருந்து வயிற்றில் இருக்கிற கருவை அழிக்கிற மருந்து. பாருங்க பாஸ். விவேக் வாங்கி பார்த்தான். எம்பஸ்டர் என்று ஒரு மருந்தின் பேர் கிறுக்கலாய் எழுதப்பட்டு இருந்தது. டேய், அது கருவை கழிக்கிற மருந்து தானே, உனக்கு எப்படிடா தெரியும்? மெட்ராஸ் அமைஞ்சக்கரையில் இருக்கிற டாக்டர் சுமித்ரா எனக்கு ஃப்ரெண்டு பாஸ். இது மாதிரியான பொது அறிவு விஷயங்களை அவங்கக்கிட்ட கேட்டு என்னோட ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். ராத்திரி 11 மணிக்கு மேலே ஜலஜா டிவியில் டாக்டர் சுமித்ராவோட அந்தரங்கம் ஆயிரம் என்கிற ஒரு நிகழ்ச்சி ரொம்பவும் பாப்புலர் பாஸ். நேற்று ராத்திரி கூட. டேய், போதும் நிறுத்திக்க. போங்க பாஸ், உங்களுக்கு உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லை. ராத்திரி 11 மணிக்கு மேலே எல்லா டிவி சேனலையும் மாற்றி மாற்றி பாருங்க. பர்மா பஜார் மாதிரி ஜேஜேன்னு இருக்கும். தாய்த்து விற்கிற மோடி மஸ்தானிலேருந்து லேப்டாப் விற்கிறவன் வரை கோட்டு மாட்டிக்கிட்டு வந்து மணிக்கணக்காக பேசிட்டு இருப்பாங்க. விவேக் முறைக்க விஷ்ணு பேச்சு நிறுத்தி கொண்டான். அத்தியாயம் 9. விவேக்கும் விஷ்ணுவும் டாடாபாத்தில் இருந்த தி ஃபிட்னஸ் கடைக்கு போய் சேர்ந்தபொழுது கடையில் கூட்டமில்லை. வாடிக்கையாளர் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருந்த அந்த நடுத்தர வயது நபர் கடை ஊழியரிடம் வாடிக்கையாளரை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு இவர்களிடம் வந்தார். சார், நான் ஜோதிலிங்கம். ஃபோனில் பேசியது நான் தான், கிரைம் பிரான்ச். விவேக் தன் உத்தியோக அட்டையை எடுத்து அவர் முகத்துக்கு முன்பாக நீட்ட அவர் பார்த்துவிட்டு, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார், ப்ளீஸ் உள்ள வாங்க என்று சொல்லி கடைக்குள்ளே கூட்டி போய் உட்கார வைத்தார். விவேக் தன் கையில் இருந்த யோகிதாவின் போட்டோவை ஜோதிலிங்கத்திடம் நீட்டினான். முதல்ல இந்த போட்டோவை பாருங்க. ஜோதிலிங்கம் வாங்கி பார்த்தார். லேசாய் முகம் மாறினார். அவருடைய முகமாற்றத்தை கவனித்து விட்ட விவேக் கேட்டான், என்ன, இந்த பெண் கடைக்கு வந்தாரா? வந்தா சார். எப்போ? போன வாரம். எதுக்காக வந்தா? போலியோ நோயால் கால் ஊனமான குழந்தைகள் அணிகிற பூட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் சில மாடல்களை காட்டினேன். அதை பார்த்துட்டு விலை விவரம் கேட்டுட்டு போயிட்டாங்க. வாங்கல? இல்லை.
கூட யாராவது வந்தாங்களா? இல்லை. எதில் வந்தாங்க? ஆட்டோ, கார்? சாரி சார், நான் கவனிக்கல. விலையை மட்டும் கேட்டுட்டு உடனடியாக போயிட்டாங்க. நீங்கள் சொல்கிற தகவல்கள் உண்மைதானா? இதில் போய் கலந்துருந்தா பின்னாடி நீங்கள் மாட்டிப்பீங்க. ஏன்னா இந்த பொண்ணு இப்போ உயிரோடு இல்லை. ஹோட்டலின் 5வது மாடியிலிருந்து தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. ஜோதிலிங்கம் திடுக்கிட்டு போய் சகலமும் வியர்த்தார். சார், பேப்பர்லையும் டிவிலையும் நியூஸ் பார்த்தேன். அந்த பொண்ணு இவதானா? ஆமாம் சார், நான் சொன்னதில் எந்த ஒரு பொய் வார்த்தையும் கிடையாது. சரி, நான் இப்போ கேட்க போகிற கேள்விக்கு கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க ஜோதிலிங்கம். கேளுங்க சார். அந்த யோகிதா இங்கே கடைக்கு வந்து போலியோ பூட்ஸ் பற்றி உங்ககிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும்பொழுது அவளுடைய செல்போனுக்கு ஏதாவது கால் வந்ததா? ஜோதிலிங்கம் யோசிக்க ஆரம்பித்தார். அத்தியாயம் 10. மாங்கரை ருத்ரானந்தா ஆசிரமம். ஆசிரமத்துக்குள் சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்த ருத்ரானந்தா சுவாமிகளை எதிர்கொண்டார் அவருடைய உதவியாளரான புஷ்பானந்தா சுவாமிகள். உங்களை பார்த்து பேச இன்ப நிலா வந்திருக்கா, உள்ள அனுப்பலாமா? ருத்ரானந்தா தன் அடர்த்தியான நரைதாடியை கோதினார். இந்த சாயந்தர வேளையில என்ன பார்க்க அந்த பெண் இன்ப நிலா ஏன் வரணும்? ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்று சொன்னாள். 5 நிமிடம் போதும், பேசிவிட்டு போய்விடுகிறேன் என்று சொன்னதால அவளை பார்வையாளர் அறையில் உட்கார வைத்து விட்டு வந்தேன். வேறு யாராவது என்னை பார்க்க வந்திருக்காங்களா? இல்லை, 2 தொழிலதிபர்கள் உங்களை சந்தித்து ஆசி பெற வந்தார்கள். நீங்க பூஜையில் இருப்பதாக சொன்னதும் நாளைக்கு வருவதாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். சரி, இந்த இன்ப நிலாவை அனுப்புங்கள் சொன்ன ருத்ரானந்தா மறுபடியும் தன்னுடைய அறைக்குள் போய் இருக்கையில் சாய்ந்து கொண்டார். பக்கத்தில் இருந்த வெள்ளி செம்பை எடுத்து அதில் இருந்த இளஞ்சூடான பசும்பாலை ஒரு வாய் அருந்தி கொண்டார். அடுத்த சில வினாடிகளுக்குள் இன்ப நிலா உள்ளே வந்தாள். அவருடைய கால்களை தொட்டு வணங்கிவிட்டு கொஞ்சம் தள்ளி நின்றாள். ருத்ரானந்தா குரலை தாழ்த்தினார். என்ன இன்ப நிலா, பேப்பர் பார்த்தீங்களா சுவாமி? பார்த்தேன். சொன்னபடியே வேலை முடிச்சுட்டு போலிருக்கே. நீங்கள் சொன்னால் நான் முடிக்காமல் இருப்பேனா சுவாமி? ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் கலையரசன் யோகிதாவை தீர்த்து கட்ட முயற்சியில் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணினார். அவருடைய உதவி இல்லாத பட்சத்தில் யோகிதாவை இவ்வளோ துல்லியமாக தீர்த்து கட்டியிருக்க முடியாது. பேப்பரில் எல்லா நியூஸும் பார்த்தேன். போலீஸ்க்கு உன் மேலே எந்த சந்தேகமும் வரலையே? வரல சுவாமி. உன்னை விசாரிச்சாங்களா? விசாரிச்சாங்க சுவாமி. கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் விவேக் என்னை தேடி வீட்டுக்கு வந்திருந்தார். நான் மறுநாள் காலையில் அவரை போய் பார்த்துட்டேன். யோகிதா பற்றிய விவரங்களை கேட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்ப நிலா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. யோகிதா உயிருடன் இருந்த வரைக்கும் என்னால் ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. உணவை சரியாக உண்ண முடியல சுவாமி. யோகிதாவை ஹோட்டல் மாடியிலிருந்து தள்ளிவிடும்பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவள் உங்களை படுத்திய பாட்டை நினைத்து பார்த்தபொழுது அவளுக்கு இந்த தண்டனை சரிதான் என்று என் மனசுக்கு பட்டது. போலீஸாருக்கு உன்மேலையும் கலையரசன் மேலேயும் ஒரு சிறிய சந்தேகம் கூட வந்துவிடாதே. வர வாய்ப்பே இல்லை சுவாமி. சரி, நீ கிளம்பு. இன்னும் ஒரு வார காலத்துக்கு ஆசிரமத்துக்கு வராத. அப்படியே வந்தாலும் என்னை சந்திப்பதை தவிர்த்து விடு. பக்தர்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து விட்டு அப்படியே போய்விடு. அப்படியே சுவாமி. ஆனால் ஒரு விஷயம். என்ன? கலையரசனுக்கு நாம் பேசியபடி பணம் கொடுக்க வேண்டாமா? பணம் கேட்டானா? கேட்டார். நாம் அவனுக்கு பேசிய தொகை எவ்வளோ? 10 லட்சம் கொடுத்துடலாம். எப்போ சுவாமி? 2 நாள் கழித்து. சுவாமி, எனக்கு? இன்பநிலா, உனக்கும் கலையரசனுக்கும் இப்பொழுதே பேசிய தொகையை என்னால் கொடுத்துட முடியும். பணமும் என்னிடம் இருக்கிறது. ஆனால் போலீஸ் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று 2 நாட்கள் வரை கவனித்து பார்த்துவிட்டு நாம் செயல்பட வேண்டும். கிரைம் பிரான்ச் ஆஃபீஸர் விவேக் சாதாரண நபர் அல்ல. மோரையே கடைந்து வெண்ணெய் எடுக்கக்கூடிய நபர். நான் பேசியபடி கலையரசனுக்கோ உனக்கோ பணம் கொடுத்து விட்டால் அந்த பணத்தை வைத்துக்கொள்ளவும் அதை பாதுகாக்கவும் நீயும் கலையரசனும் படாத பாடுபட வேண்டும். உங்கள் இருவரிடமும் பணம் அதிகமாக புழுங்கினால் மற்றவர்களுக்கு சந்தேகம் வரவும் வாய்ப்புள்ளது. எனவே 2 பேரும் 2-3 நாட்கள் பொறுமையாக இருங்க. உங்கள் வீடு தேடி பணம் வரும். ரொம்ப நன்றி சுவாமி. நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை நான் கலையரசனிடம் சொல்லிவிடுகிறேன். நீ புறப்படு. நான் சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும். அப்படியே சுவாமி. ருத்ரானந்தா சுவாமிகளின் கால்களை தொட்டு வணங்கிவிட்டு வெளியே வந்தாள் இன்ப நிலா. அத்தியாயம் 11. விவேக்கும் விஷ்ணுவும் கமிஷனர் ஆஃபீஸை நோக்கி காரில் போய்கொண்டிருந்தார்கள். பாஸ், சொல்லு. சம்பவம் நடந்து 1 வாரம் ஓடிப்போச்சு. ஆனாலும் யோகிதாவோட கொலை பின்னணிக்கு என்ன காரணங்கிறத இன்னும் நம்பால ஸ்மெல் பண்ண முடியல. கமிஷனர் உங்களை திடீர்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கார். அங்கே போனால்
புயல் அடிக்குமா இல்லை தென்றல் வீசுமான்னு தெரியல. விவேக் ஒன்றும் பேசாமல் புன்னகைத்தான். என்ன பாஸ், மோனாலிசா மாதிரி மர்மமாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க? கமிஷனர் என்னை கூப்பிட்டது யோகிதாவோட மரணத்தை பற்றி விசாரிக்கிறதுக்காக இல்லை, பின்ன அவரோட உட்கார்ந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்றதுக்காகத்தான். நம்புற மாதிரி இல்லையே பாஸ். உன்னை யார் நம்ப சொன்னது? நீ தானே என் கூட வரப்போற, வந்து பாரு. ஓகே பாஸ், நான் இப்போ யோகிதாவோட மரணத்தை பற்றி பேசலாமா இல்லை அதுவும் வேண்டாமா? பேசுறா. கடந்த ஒரு வாரமா நம்ம இன்வெஸ்டிகேஷன் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு. ஒரு முன்னேற்றமும் இல்லை. நம்ம கண் முன்னாடியே நடந்த கொலை அது. 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து தரையில ரத்தமும் சதையுமாய் ஒரு பள்ளி மாதிரி ஓட்டிக்கிட்டு செத்து போனா யோகிதா. நல்ல அழகான பொண்ணு. இந்த நிமிஷம் அவ உயிரோடு இருந்திருந்தா நான் அவளை காதலிக்க ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பேன். அவளோட மரணத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, அவங்கள சும்மா விடக்கூடாது பாஸ். சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தூக்கு கயிறு வரைக்கும் கொண்டு போகணும். கொண்டு போயிடலாம். என்ன பாஸ், காமராஜர் பாணியில் ஆகட்டும் பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறீங்க? யோகிதாவோட கேஸ் ஜோதிலிங்கம் ஃபிட்னஸ் கடையோட நிற்கிது பாஸ். நீங்கள் ஜோதிலிங்கத்துக்கிட்ட யோகிதா அவரோட கடைக்கு வந்து போலியோ பூட்ஸை பற்றி விசாரிக்கும் பொழுது ஏதாவது செல்ஃபோன் அழைப்பு வந்ததான்னு கேட்டீங்க. அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்படி எதுவும் கால் வரலன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கேஸ் நகரவே இல்லை பாஸ். ஏன்? அதுக்கப்புறம் அடுத்த நாள் இன்ப நிலாவை அவள் வீட்டில் போய் பார்த்தோம். யோகிதா யாருக்காக போலியோ பூட்ஸ் வாங்க போனான்னு அவகிட்ட கேட்டோம். அவ ஒட்டு மொத்தமா தன் பெரிய சைஸ் உதட்டை பிதுக்கி தெரியலன்னு சொல்லிட்டாளே. சரி, அதுக்கப்புறம் கேஸ் நகரலையே. ஏன்? அதுக்கப்புறம் அந்த CN 1123 11 CLP எழுத்துக்கள் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பேர்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த எழுத்துக்களோடு ஏதாவது பொருந்துதான்னு ராத்திரி பகலா மூளையை கசக்கிட்டோம். எதுவுமே பிடிபடல. உனக்கும் எனக்கும் தலைவலி வந்தது தான் மிச்சம். சரி, அதுக்கப்புறம் கேஸ் நகரலையே பாஸ். ஏன் நகரல? அதுக்கப்புறம் யோகிதாவல போலீஸ்ல பிடிப்பட்ட டேவிட் சாமுவேல் அவருடைய கொலைக்கு காரணமாய் இருக்கலாமே என்கிற எண்ணத்துல அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ராத்திரி முழுவதும் லாக்கப்பில் வச்சிருந்து லாடம் கட்டி விசாரிச்சு பார்த்தோம். அவன் அன்னைக்கு வேளாங்கண்ணி மாதா மேல சத்தியமா நான் யோகிதாவை கொலை பண்ணலன்னு சொல்லிட்டான். சரி பாஸ், அதுக்கப்புறம் கேஸ் நகர்லையே. விஷ்ணு அலட்சியமாய் சொல்ல விவேக் காரின் வேகத்தை குறைத்து விஷ்ணுவை முறைத்தான். ஏண்டா, இந்த ஒரு வாரமா யோகிதாவோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அவளுக்கு மளிகை சாமான்கள் காய்கறி சப்ளை பண்றவங்க, அவளோட ஃபேமிலி டாக்டர், இப்படி எல்லார்கிட்டையும் நேரங்காலம் பார்க்காம நாய் மாதிரி அலைந்து என்கொயர் பண்ணியாச்சு. யார்கிட்ட இருந்தும் ஒரு உருப்படியான தகவலை பெற முடியல. அட ஆமாம், இப்பதான் ஞாபகம் வருது. ஆனாலும் பாஸ், அதுக்கப்புறம் கேஸ் நகரலையே. கேஸ் நகரலையா? ஆமாம் பாஸ். சரி, ரூபலாவுக்கு ஃபோன் போட்டு தரேன். கேஸ் இந்த ஒரு வாரமாய் ஏன் நகரலன்னு ரூபலா கிட்ட கேட்டுறியா? ஐயோ மேடமா, வேண்டாம் பாஸ். இப்போ மக்காசோளமாக இருக்கிற எண்ணெய் பாப்கார்னா வறுத்து எடுத்து பெப்பரும் உப்பும் தூவி சாஷே பாக்கெட்டில் போட்டு பேக் பண்ணிடுவாங்க. யோகிதா கேஸ் ரொம்பவும் வேகமாக நகருது பாஸ். இதே வேகத்தில் போனால் சீக்கிரமே கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். விவேக்கின் கார் கமிஷனரின் அலுவலகத்தில் நுழைந்து ஒரு மரத்துக்கு கீழே போய் நின்றது. இறங்கினார்கள். நானும் வரணுமா பாஸ்? வா. அவரோட உட்கார்ந்து காஃபி சாப்பிடத்தானே போகிறோம். என்ன பாஸ், கமிஷனர் ஆஃபீஸ் ஏதோ ஒரு காஃபி பார் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட நாம் ஒன்றுமே பேச போகிறது இல்லையா? ஒரு வார்த்தை கூட பேச போகிறதில்ல. போகிறோம், அவரை பார்க்குறோம், ஒரு காஃபி சாப்பிட்டு விட்டு வரப்போகிறோம். நான் நம்ப மாட்டேன். நீங்கள் கமிஷனரை மீட் பண்ணுறதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது பாஸ். வராந்தாவில் நடக்கும்பொழுது உதவி கமிஷனர் சடகோபன் எதிர்பட்டார். ஹலோ விவேக், கமிஷனர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கார். சாரி, வழியில் கொஞ்சம் டிராஃபிக். நோ ப்ராப்ளம், போங்க. போனார்கள். கமிஷனர் அவருடைய அறையில் வார இதழொன்றை புரட்டியபடி காத்திருந்தார். குட் மார்னிங் சார். இருவரும் சல்யூட்டுக்கு போய் தளர்ந்தார்கள். கமிஷனர் லட்சுமிபதி ஒரு புன்னகையோடு அவர்களை ஏறிட்டார். வாங்க விவேக், ப்ளீஸ் சீட்டட். உட்கார்ந்தார்கள். இன்னைக்கு விஷ்ணுவையும் காஃபி சாப்பிட கூட்டிட்டு வந்துட்டீங்க போலிருக்கு. எஸ் சார், ஒரு கேஸ் விஷயமா 2 பேரும் அலைய வேண்டியிருக்கு. விஷ்ணுவிடம் நிமிர்ந்தார் கமிஷனர். என்ன விஷ்ணு, புதுசாக யாரையாவது லவ் பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றுமில்ல சார். சரி, நீ தான் நல்லா ஜோக் சொல்வியே, ஒரு ஜோக் சொல்லு. சாரி சார், இப்போ எதுவும் தோணலை. சரி, முதல்ல காஃபி சாப்பிடுவோம். காஃபி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது தோணும், அப்போ சொல்லு.
கமிஷனர் சொல்லி சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆர்டர்லி பக்கவாட்டு கதவை திறந்து கொண்டு கையில் ட்ரேயோடு வெளிப்பட்டார். ட்ரேயில் 3 கப்பன் சாசர்கள், காற்றில் காஃபியின் மனம். ஆர்டர்லி ஒவ்வொருவருக்கும் முன்பாய் காஃபியை வைத்துவிட்டு போக கமிஷனர் தலையசைத்தார். ப்ளீஸ் ஹேவ் இட். காஃபியை எடுத்துக்கொண்டார்கள். 3 பேரும் குடித்து முடிக்கும் வரையில் அந்த அறையில் ஒரு மௌனம் நிலவியது. பிறகு கமிஷனர் கேட்டார், காஃபி எப்படி மிஸ்டர் விவேக்? வழக்கம் போல ஃபைன் சார். விஷ்ணு, இப்போ நீ ஜோக் சொல்ல வேண்டிய நேரம். விஷ்ணு விவேக்கை ஒரு அவஸ்தையோடு பார்க்க அவன் விழாவில் குத்தினான். சொல்லு. விஷ்ணு சொன்னான். ஒரு குழந்தைகிட்ட திருடன் கேட்குறான், பாப்பா உங்க வீட்டில் நகையெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க? ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடு, அப்பத்தான் சொல்வேன் என்றது குழந்தை. ஓகே, இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் திருடன் கொடுக்க குழந்தை சாப்பிட்டு முடித்தது. திருடன் கேட்டான், இப்போ சொல்லு, நகையெல்லாம் எங்கே வச்சிருக்காங்க? அடகு கடையில். கமிஷனர் சத்தம் போட்டு சிரித்துக்கொண்டே எழுந்தார். விஷ்ணுவின் கைப்பற்றி குலுக்கினார். ஃபைன் சார், நாங்கள் புறப்படுறோம். மறுபடியும் காஃபி சாப்பிட எப்போ வரீங்க விவேக்? நீங்கள் கூப்பிடும்போது சார். விவேக்கும் விஷ்ணுவும் வெளியே வந்தார்கள். பாஸ், என்னடா? என்ன ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுங்க. ஏண்டா? கமிஷனர், காஃபி, நான் சொன்ன ஜோக் எல்லாமே இந்த கால நேரத்தில் வேஸ்ட். ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. விவேக் சிரித்தான். புலம்பாத விஷ்ணு. கமிஷனரை நாம் மீட் பண்ணி காஃபி சாப்பிட்டது $1 மில்லியன் சந்திப்பு. பாஸ், எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளின் கூட்டணி மாதிரி ஒரே குழப்பமாக இருக்கு. விவேக் நடந்து கொண்டே சொன்னான். என்னோட வலது உள்ளங்கையை இப்போ விரிக்கிறேன், உள்ளே என்ன இருக்குன்னு பாரு. விஷ்ணு பார்க்க விவேக் உள்ளங்கையை விரித்தான். சின்னதாய் ஒரு மைக்ரோ சிப். பாஸ், என்ன இது? யோகிதாவோட மரணம் ஒரு வினாத்தாள்னா இந்த மைக்ரோ சிப் ஒரு விடைத்தாள். இந்த மைக்ரோ சிப் எப்படி உங்கள் கைக்கு கிடைச்சிது? கமிஷனர் கொடுத்தார். எப்போ? அவர் எனக்கு விடை கொடுக்கும்பொழுது கை குலுக்கினாரே, அப்போ. விவேக் சொல்ல விஷ்ணு மிரண்டான். பாஸ், நீங்கள் ரொம்ப தான் பாயிறீங்க. அத்தியாயம் 12. கோவை ஏர்போர்ட்டிலிருந்து தள்ளி இருந்த அந்த கூட்டமில்லாத ரெஸ்டாரண்டில் எதிரெதிரே உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் இன்பநிலாவும் கலையரசனும். பேச்சு தாழ்ந்த ஸ்தாதியில் இருந்தது. என்ன கலை, ருத்ரானந்த சுவாமிகள் தாம் பேசியபடியே பணம் 10 லட்சம் கொடுத்துட்டாரே. பணம் வாங்கின சந்தோஷம் ஆனா உன்னோட முகத்துல இல்லையே. எனக்கு பயமா இருக்கு இன்பா. எதுக்கு பயம்? யோகிதாவோட மரணம். இதோ பார் கலை, அது முடிந்து போன கதை. அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. ருத்ரானந்தா சாமிகளை அவ எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணினான்னு எனக்கு தான் தெரியும். அவர் கொஞ்சம் சபல புத்தி உள்ளவர் தான். தான் விரும்பின பெண்களை தொட்டு பார்க்க துடிக்கிறவர் தான். அது அவருடைய பர்சனல் வீக்னஸ். அது ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்கிட்டு சுவாமிகள் திருந்தனும், இல்லைனா பத்திரிகைகளுக்கும் டிவி மீடியாக்களுக்கும் தகவல் கொடுப்பேன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? ஆசிரமத்தில் சுவாமிகள் இல்லாத போது யோகிதா அவரோட அறைக்குள்ள திருட்டுத்தனமாக நுழைஞ்சி சோதனை பண்ணி பார்த்திருக்கா. கருக்கலைப்பு மருந்து பெயர் எழுதப்பட்ட ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தாளை எடுத்துட்டு போயிருக்கா. இன்னும் சில தகுந்த ஆதாரங்கள் கிடைச்சதும் போலீஸ்க்கு போகவும் யோகிதா ரெடியா இருந்தா. இந்த சமயத்துல தான் சுவாமிகள் என்னை கூப்பிட்டு அவளை தீர்த்து கட்டும்படியா சொன்னார். ஒரு பெரிய தொகையை கூலியார் நிர்ணயம் பண்ணினார். அதிர்ஷ்ட காற்று நம் பக்கம் அடிச்சுது. லட்சக்கணக்கான பணம் இப்ப நம்ம கையில. நீயும் சரி, நானும் சரி, வாழ்நாள் பூராவும் கஷ்டப்பட்டாலும் இவ்வளோ பெரிய தொகையை பார்க்க முடியாது கலை. வாஸ்தவம் தான். இருந்தாலும் போலீஸை நினைச்சாலே அடி வயிற்றுக்குள்ள கத்தி பாஞ்ச மாதிரி ஒரு பயம். இதோ பார் கலை, நீ இப்படி பயப்படினா அந்த பயமே உன்னை காட்டி கொடுத்துரும். எப்பவும் போல இயல்பாயிரு. கிரைம் பிரான்ச் விவேக் விசாரணை என்கிற பேர்ல அடிக்கடி ஹோட்டலுக்கு வரலாம். அவர் ஹோட்டலுக்கு வரும்போது நீ நர்வ் ஆகக்கூடாது, வியர்த்து வழியக்கூடாது. ஹோட்டலுக்கு வர கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி பேசணும். போலீஸ் என்ன கேள்வி கேட்டாலும் திக்காமல் திணறாமல் பதில் சொல்லணும். இன்பநிலா சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளுடைய கைப்பையில் இருந்த செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து காதுக்கு பொருத்தினாள். ஹலோ. மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் பேசினார். இன்பநிலா தானே? ஆமாம். இப்ப நீ எங்கே இருக்க? ஒரு ரெஸ்டாரண்ட்ல டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் சார், என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, யோகிதா சம்பந்தமாய் ஒரு கேள்வி. கேளுங்க சார். போன வாரம் யோகிதா வீட்டை சோதனை போடும்பொழுது கருக்கலைப்புக்கு உபயோகப்படுத்துற ஒரு மாத்திரையோட பேர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தாளில் எழுதப்பட்டு அது எங்க கைக்கு கிடைச்சது. பிரிஸ்கிரிப்ஷன் தாளில டாக்டரோட பேர் இல்லாததுனால டாக்டர் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. மேலும் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் தாளை வச்சு பார்க்கும்பொழுது யோகிதாவோட கேரக்டர் பற்றி ஒரு சந்தேகம் வருது. நீ யோகிதாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். உனக்கு தான் அவளை பற்றி தெரியும். கேரக்டர் வைஸ்
அவங்க எப்படிப்பட்டவங்க? ஆண்கள் கிட்ட அவங்களோட பழக்கங்கள் எப்படி? சார் சார் அது என்ன தயக்கம் சொல்லு. செத்துப்போனவங்களை பற்றி தப்பாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இது போலீஸ் விசாரணை என்கிற காரணத்தால் சொல்ல வேண்டியிருக்கு. கடந்த 4-5 மாசமாகவே யோகிதாவோட நடவடிக்கைகள் கொஞ்சம் நிழலாய் இருந்தது சார். முன்பெல்லாம் அவளுக்கு காஸ்மெட்டிக்ஸ் பிடிக்காது, பெர்ஃப்யூம் பிடிக்காது. பட் சமீப காலமா நிறைய யூஸ் பண்ணினா. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வழி தவறி போயிருக்கலாம்னு சொல்ல வர, அப்படிதானே? மேபி சார். அவளோட நெருங்கி பழகின ஆண்கள் யார் யாருன்னு தெரியுமா? தெரியாது சார். இட்ஸ் ஓகே, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் செல்போனை அணைத்துவிட இன்ப நிலாவும் செல்போனை மௌனமாக்கினாள். எதிரே இருந்த கலையரசனை ஏறிட்டாள். பேசினது யார் தெரியுமா? கலை. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம். யோகிதாவை பற்றின என்கொயரி. நான் எவ்வளோ நிதானமாய் டென்ஷன் இல்லாம பேசினேன். எப்போ போலீஸ் என்கொயரி வந்தாலும் இப்படித்தான் பேசணும். உன்னோட சாமர்த்தியம் எனக்கு வரும்னு தோணலை இன்பநிலா. வரணும். இன்னொரு ஐஸ்கிரீம் சொல்லட்டுமா? வேண்டாம், கிளம்பலாம். எழுந்தார்கள். அத்தியாயம் 13. இந்த மைக்ரோ சிப்ஸ்ல என்ன இருக்கு பாஸ்? என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிடும். விவேக் சொல்லிக்கொண்டே அந்த மைக்ரோ சிப்பை தன் செல்போனின் பின்பக்கத்தை திறந்து உள்ளே வைத்து மறுபடியும் மூடினான். இடம் விவேக்கின் அறை. மிரண்டு தினசில் விஷ்ணுவும் ரூபலாவும். என்னங்க, யோகிதாவை கொலை பண்ணது யாருன்னு இந்த மைக்ரோ சிப் சொல்லிடுமா? ரூபலா கேட்க விவேக் புன்னகைத்தான். கொலையாளி யாருன்னு சொல்லாது, ஆனா அதுக்கு ரூட் போட்டு கொடுக்கும். எப்படி பாஸ்? 2 பேரும் செல்போன் ஸ்கிரீன்ல தெரிகிற மேட்டரை பாருங்க. முதல்ல பார்க்கும்பொழுது புரியாத மாதிரி இருக்கும், பட் போக போக புரியும். விஷ்ணுவும் ரூபலாவும் தங்களுடைய பார்வைகளை செல்போனின் ஸ்கிரீனுக்கு கொண்டு போனார்கள். ஸ்கிரீனில் எழுத்துக்கள் உற்பத்தி ஆயிற்று. யுனிசெஃப். இந்த வார்த்தையின் விரிவாக்கம் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன் எஜுகேஷனல் ஃபண்ட். உலகத்தில் உள்ள ஆதரவற்ற மற்றும் ஊனமுற்ற குழந்தைகளுக்காக அவர்களின் வளர்ச்சி நிதிக்காக அமைக்கப்பட்ட சர்வதேச கூட்டமைப்பு இது. இந்த அமைப்புக்கு எல்லா நாடுகளின் நகரங்களிலும் கிளைகள் உண்டு. இதற்கு மொத்தம் எத்தனை கிளைகள் உண்டு, இதன் பணிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள இதனுடைய பிரத்யேக வெப்சைட்டுக்குள் நுழைய வேண்டும். என்ன பாஸ் இது? ஏதோ கிராமத்து டூரிங் தியேட்டர்ல டாக்குமெண்ட்ரி படம் பார்க்குற மாதிரி இருக்கு. புலம்பாம பாருடா. செல்போன் ஸ்கிரீன்ல வரிகள் மாறிக்கொண்டே வந்தது. இந்த யுனிசெஃப் அமைப்பு ஒரு சர்வதேச தொண்டு நிறுவனம். சிறப்பாக செயல்பட்டு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அரும் பணியாற்றி வருகிறது. எந்த ஒரு அசலுக்குமே போலி உண்டு அல்லவா? அதன்படி இந்த யுனிசெஃப் என்ற பெயரை சில எழுத்துக்களை மட்டும் மாற்றி உபயோகித்து சில சட்டவிரோத செயல்களுக்கு உபயோகப்படுத்தி வருவது உளவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த அமைப்புகளை அடையாளம் கண்டு கொள்வது சிரமமாக உள்ளது. போலீசார் உண்மையை தெரிந்து கொள்வதற்காக அந்த அமைப்பை நடத்துபவர்களிடம் விசாரணைக்கு போனால் ஒரு அரசியல் புள்ளியிடம் இருந்தோ ஒரு அமைச்சரிடம் இருந்தோ போன் வருகிறது. விசாரணை வேண்டாம், திரும்பி போங்கள் என்ற கட்டளை வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உளவு நிறுவனம் போலியான யுனிசெஃப் அமைப்புகளை பற்றி ஒரு மைக்ரோ சிப் தயாரித்து உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளது. போலி யுனிசெஃப் அமைப்புகளின் மீது நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காததும் அந்தந்த போலீஸ் அதிகாரிகளின் விருப்பத்தை பொறுத்தது. இப்பொழுது அந்த போலி அமைப்புகள் எந்தெந்த ஊரில் இருக்கிறது என்று பார்ப்போம். பாஸ், எனக்கு தூக்கம் வருது. இந்த யுனிசெஃப் விஷயத்துக்கும் யோகிதாவுக்கும் என்ன தொடர்பு பாஸ்? தொடர்பு இருக்கு சொன்ன விவேக் விஷ்ணுவை ஏறிட்டான். ஹோட்டல் அரை மேஜையில் சாவியால யோகிதா எழுதியிருந்த அந்த எழுத்துக்களும் எண்களும் உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு பாஸ். அதை ஒரு பேப்பர்ல எழுது. விஷ்ணு எழுதினான். CN112311 CLP. படித்தான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதான் புரியலையே பாஸ். ஏன் புரியல தெரியுமா? அதை நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? என்ன பாஸ் சொல்றீங்க? ஆமா, அந்த எழுத்துக்களில் இருக்கிற முதல் எழுத்து சி கிடையாது, அது யூ. எப்படி பாஸ்? விவேக் மேஜையை திறந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை எடுத்து அதற்குள் இருந்த ஒரு போட்டோவை எடுத்து காட்டினான். யோகிதா சாவியால மேஜையின் மேல் எழுதின எழுத்துக்களை என்னோட செல்போன் சென்சார் கேமராவில் கிளிக் பண்ணி அதை மேக்னிஃபை செய்த போட்டோ. யோகிதா யூ போட முயற்சி பண்ணியிருக்கா. பட் அழுத்தம் சரியா கிடைக்காத காரணத்தால அது நம்ம சாதாரண கண்களுக்கு சி மாதிரி தெரிஞ்சிருக்கு. கேமராவில் கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது அது யூன்னு தெளிவா தெரியுது. சரி பாஸ், சி யூன்னு வாய் மாறுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? போட்டோவை மறுபடியும் பாரு. விஷ்ணு பார்த்தான். ஏதாவது புரியுதா? விஷ்ணு அரை நிமிஷத்தை சாப்பிட்டு விட்டு தலையாடினான். தெரியல பாஸ். ரூபலா, உனக்கு? எனக்கு சுத்தமா தெரியல. விவேக் அந்த போட்டோவை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு சொன்னான்.
இப்போ யோகிதா எழுதின முதல் 2 எழுத்துக்கள் CN இல்லையா? ஆமா. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற எண் என்ன? 1123. அது 1123 கிடையாது, 123 தான். எப்படி பாஸ்? 12க்கு முன்னாடி இருக்கிறது எண் 1 கிடையாது. பின்ன ஆங்கில எழுத்து I, அதாவது UN என்ற எழுத்துக்களோடு ஐயையும் சேர்த்து பாரு, என்ன வருது? UNI. யுனிங்கிறது யுனிசெஃப்ல இருக்கா இல்லையா? விஷ்ணு பின்மண்டியை சொரிய ரூபலா கேட்டாள். அது 123 தானே எப்படி சொல்றீங்க? ஏன் 1123 இருக்கக்கூடாது? இது நியாயமான கேள்வி. இதோ உன்னோட கேள்விக்கான பதில். சொன்ன விவேக் மறுபடியும் மேஜையின் டிராயரை திறந்து அந்த தமிழ் நாளிதழை எடுத்து ரூபலாவின் கையில் திணித்தான். ரூபி, பேப்பரோட 2வது பக்கத்தை பாரு. பார்த்தாள். சிவப்பு பென்சிலால் வட்டம் போட்டிருந்த அந்த செய்தி பார்வைக்கு கிடைத்தது. 123 யூனிக் கிட்ஸ் குழந்தைகளுக்கு இலவச சிங்கப்பூர் பயணம். கோவை, ஜூன் 23. போலியோ நோயால் பாதிக்கப்பட்ட யூனிக் கிட்ஸ் அமைப்பை சேர்ந்த 123 குழந்தைகளை இலவசமாக சிங்கப்பூர் அழைத்து சென்று 1 வாரம் தங்க வைத்து அவர்களுக்கு பல்வேறு இடங்களை காண்பித்து சந்தோஷப்படுத்த பிரபல தொழில் நிறுவனம் வல்ச்சர் குரூப்ஸ் முடிவு செய்துள்ளது. 7 வயது முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளை மட்டுமே இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். பயண தேதி இந்த மாதத்துக்குள் முடிவாகும் என்று நிறுவனத்தின் உரிமையாளர் வீரபத்ரமூர்த்தி நிருபர்களிடம் தெரிவித்தார். குழந்தைகளுக்கு புதிய உடைகளும் காலணிகளும் தயாரிப்பு நிலையில் உள்ளதாகவும் கூறினார். ரூபலா பேப்பரில் இருந்த செய்தியை படித்துவிட்டு நிமிர்ந்தாள். எனக்கு ஏதோ லேசா புரியுற மாதிரி இருக்கு. இந்த பேப்பர் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? யோகிதாவோட வீட்டை சோதனை போடும்பொழுது இந்த பேப்பர் மட்டும் சுருட்டி வைக்கப்பட்ட நிலையில் தலையணுக்கு கீழே இருந்ததை பார்த்தேன். இந்த பேப்பரை எதுக்காக யோகிதா பத்திரப்படுத்தி வச்சிருக்கான்னு பிரிச்சு பார்த்தேன். சிவப்பு பென்சிலால வட்டம் போட்டு இருந்த அந்த 123 யூனிக் கிட்ஸ் நியூஸ் பார்வைக்கு கிடைச்சது. நியூஸை பார்த்ததுமே என்னோட மனசுக்குள்ள பொறிப்பார்ந்த மாதிரியான உணர்வு. யோகிதா தான் கொலை செய்யப்படுறதுக்கு முந்தி போலீஸ்க்கு விஷயத்தை தெரியப்படுத்தணும் என்கிற அவசர எண்ணத்துல ரூம் சாவியால மேஜி மேல நியூஸை சாட் பண்ணி எழுதியிருக்கா. அவசரத்துல எழுதினதால சில எழுத்துக்கள் புரியல. கடந்த 4 நாளாவே யோகிதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனசுக்குள்ளேயே போட்டு குலுக்கி பார்த்ததுல எனக்கு ஒரு தெளிவான விடை கிடைச்சது. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது யோகிதா மாடியிலிருந்து கீழே தள்ளப்பட்டு கொலை செய்யப்படுறதுக்கு முந்தி அவ இன்ப நிலாவோடு யூனிக் கிட்ஸ் காப்பகத்துக்கு போயிருக்கா. அந்த காப்பகத்துல 20 நிமிஷம் நேரம் இருந்திருக்கா. அதுக்கப்புறமா தான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா. அந்த நிமிஷத்துல இருந்தே அவ மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்திருக்கு. பாஸ், நீங்க சொல்றத பார்த்தா யோகிதாவுக்கு அந்த யூனிக் கிட்ஸ் காப்பகத்தை பற்றின ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சிருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லத்தான் நாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன பொழுது யோகிதா முயற்சி பண்ணியிருக்கா. அவ வந்து உங்களை மீட் பண்றதுக்குள்ள யாரோ அவளை மயக்க மருந்த சுவாசிக்க பண்ணி 5வது மாடியிலேருந்து கீழே தள்ளி கொலை பண்ணியிருக்காங்க. கரெக்ட், அதுதான் நடந்திருக்கு. யோகிதா ஹோட்டல் அறை மேஜின் மேல சாவியால் எழுதப்பட்ட அந்த வாசகங்களில் யுனி 123 இந்த வார்த்தைக்கு பின்னால IICLPன்னு தெரிகிற அந்த எழுத்துக்களை போட்டோவில் பார்த்தா ஹெல்ப்னு தெரியுது. யோகிதா இந்த வார்த்தைகள் மூலமா சொல்ல வந்த அவசர செய்தி இதுதான். யுனி 123 ஹெல்ப், அதாவது யூனிக் கிட்ஸ் காப்பகத்தை சேர்ந்த 123 குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, உதவி பண்ணுங்க. அது என்ன ஆபத்து? அதை தான் இனிமே ட்ரேஸ் பண்ணணும். யோகிதா மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த ஆபத்து யூனிக் கிட்ஸ் காப்பகத்தில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த காப்பகத்துக்கு யார் இன்சார்ஜ்? கோமதி அம்மாள்னு ஒரு லேடி, வயது 70 இருக்கலாம். உளவுத்துறையிலேருந்து வந்த ரிப்போர்ட் படி அந்த காப்பகத்துக்கு மேலே இது வரைக்கும் எந்த பிளாக் மார்க்கும் இல்லை. அந்த பகுதி மக்கள்கிட்ட விசாரிச்சு பார்த்தபொழுது யாரும் நெகட்டிவா எதுவும் சொல்லலை. அப்போ எப்படி பாஸ் உண்மையை கண்டுபிடிக்க போகிறோம்? அந்த காப்பகத்துக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும்னா நமக்கு தகுந்த ஆதாரங்கள் வேணும். அதுக்காக நீயும் நானும் இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு மேலே பின்பக்க காம்பவுண்ட் சுவர் ஏறி அந்த காப்பகத்துக்குள்ளே நுழைய போகிறோம். ராத்திரி முழுவதும் பதுங்கி இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். பாஸ், போலீஸ் படையோடு அதிரடியாக போய் சோதனை நடத்தினா என்ன? அப்படி போனால் எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு கமிஷனர் சொல்லிட்டார். அந்த காப்பகத்துக்கு ஏதோ ஒரு பெரிய இடத்து ஆசீர்வாதம் இருக்குன்னு அவர் சந்தேகப்படுறார். யாருக்கும் தெரியாம காப்பகத்துக்குள்ள நுழைஞ்சாதான் உண்மைகளை தட்டி எழுப்ப முடியுங்கிறது அவரோட நம்பிக்கை. பாஸ், நாம் தனியாக போகிறது ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க் தான், பட் அந்த ரிஸ்க் நாம் எடுத்து தான் ஆகணும். அங்கே போகிற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும். எத்தனை மணிக்கு கிளம்புறோம் பாஸ்?
11 மணிக்கு மேலே. அத்தியாயம் 14. மாங்கரை ருத்ரானந்தா ஆசிரமம். மாலை 6 மணி. யோகா வகுப்பை முடித்துக்கொண்டு வெளியே வந்த இன்ப நிலாவை கஞ்சாடை காட்டி தனியறைக்கு கூட்டி போனார் ருத்ரானந்தா சுவாமிகள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தியபடி கேட்டார், இன்னைக்கு சாயந்தரம் அந்த பேப்பரை பாத்தியா? இல்லை சுவாமி. யோகிதா கொலையில் சம்பந்தப்பட்ட நபர்களை விரைவில் பிடிப்போம்னு கமிஷனர் சொல்லியிருக்கார். இன்ப நிலா சிரித்தாள். என்ன சிரிக்கிற? அவர் ஒரு வாரமா இதைத்தான் சொல்லிட்டு இருக்கார். பத்திரிகை நிருபர்கள் விடாபிடியாக கேட்கும்பொழுது அவரால் இப்படித்தான் ஏதாவது சொல்லி தப்பிக்க முடியும். உன்னையும் கலையரசனையும் போலீஸ் மோப்பம் பிடிச்சிட மாட்டாங்களே. நீங்க ரொம்பவும் பயப்படுறீங்க சுவாமி. பயப்படாம எப்படி இருக்க முடியும்? அந்த கிரைம் பிரான்ச் ஆபீசர் ரொம்பவும் கெட்டிக்காரர்னு சொல்றாங்க. அவர் கெட்டிக்காரர் தான். இருந்தாலும் எங்களை அவரால் மோப்பம் பிடிக்க முடியாது. நானும் கலையரசனும் திட்டம் போட்டு யோகிதா கதையை முடிச்சிருக்கோம். எங்க பக்கத்துல யாரும் நெருங்க முடியாது. ஒருவேளை தப்பி தவறி போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நீயும் கலையரசனும் எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறக்கக்கூடாது. மறக்க மாட்டோம் சுவாமி. நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தின்படி உங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டோம். குற்றத்தை நாங்க 2 பேருமே ஏத்துக்குவோம். இத கலையரசனுக்கும் சொல்லி வை. என்ப நிலா சிரித்தாள். சுவாமி, நீங்க யோகிதாவை மறந்துட்டு உங்க வழக்கமான வேலைகளை பாருங்க. உங்களுக்காக பக்த கொடிகள் பிரார்த்தனை மண்டபத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் அருளாசி வழங்குங்க. இன்பநிலா, சொல்லுங்க சாமி. யோகிதா விஷயத்துல நான் அவசரப்பட்டுட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு உயிரை அவனாக விரும்பி எடுக்கிறதுக்கு முந்தி இடையில குறுக்கிட்டு எடுக்கிறதுக்கு நாம யாரு? இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை சாமி. இப்ப நம்ம கவலையெல்லாம் போலீஸ் நம்ம மொப்பம் பிடிச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். அத்தியாயம் 15. விவேக்கும் விஷ்ணுவும் யூனிகிட்ஸ் காப்பகத்தின் பின்பக்க சுவர் ஏறி குதித்து கொட்டியிருந்த இருட்டில் கரைந்தபொழுது ராத்திரி 11:15. அது ஒரு சின்ன தோட்டம் போல தெரிந்தது. ஒரு நிமிஷ நடையில் தோட்டம் காணாமல் போயிற்று. நீண்ட வராந்தா அரை இருட்டோடு வந்தது. மெல்ல நடந்தார்கள். பாஸ், எவ்வளோ பெரிய ஏரியா? ஏதோ ஒரு ஃபேக்டரிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. தமிழ் படங்களை வர மாதிரி நிறைய அட்டைப்பெட்டிகள். நீண்ட வராந்தா ஒரு முடிவுக்கு வந்திருக்க இருவரும் நின்று மெல்ல எட்டி பார்த்தார்கள். ஒரு சின்ன விளையாட்டு மைதானத்துக்கு அப்பால் இருட்டில் 2 கட்டிடங்கள் தெரிந்தன. கட்டிடத்தின் ஜன்னல் சதுரங்கள் எல்லாம் இருட்டில் இருக்க ஒரே ஒரு அறையில் மட்டும் வெளிச்சம் தெரிந்தது. பாஸ், யாரும் இன்னும் தூங்கல. இங்கே வெயிட் பண்ணுவோமா, இல்லை பூனை நடை போட்டு கட்டிடத்துக்கு பக்கத்தில் போயிடலாமா? போயிடலாம். சுவரோடு சுவராய் ஒட்டி கொண்டு போனார்கள். கட்டிடத்தின் சின்ன சின்ன பிளாக்குகள் பார்வைக்கு கிடைத்தன. உணவு கூடம், நூலகம், சமையல் கூடம், மருத்துவ பரிசோதனை அறை. பாஸ், இந்த இடத்த பார்த்தா தப்பு நடக்கிற இடம் மாதிரி தெரியலையே. அப்படி மேக்கப் போட்டிருக்காங்க. இந்த காப்பகத்துக்கு இன்சார்ஜா இருக்கிற கோமதி அம்மாவை நீ பார்த்துருக்கியா? இல்லை பாஸ், அந்த அம்மாவுக்கு 70 வயசுன்னு சொன்னாங்க, அதான். இப்போ பார்க்க போகிறோம். எனது இப்போ பார்க்க போகிறோமா? என்ன பாஸ் சொல்கிறீங்க? வா. விவேக் வெளிச்சம் தெரிஞ்ச அந்த அறையை நோக்கி மெல்ல நடந்தான். விஷ்ணு கிசுகிசுத்தான். பாஸ், அந்த அம்மாவை எதுக்காக பார்க்க போகிறோம்? இந்த இடத்த உழவு பார்க்கத்தானே வந்தோம். விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விவேக் காப்பக பொறுப்பாளர் என்ற பெயர் பலகை தெரிந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். கையில் ஃபைல் ஒன்றை வைத்தபடி எதிரே இருந்த கம்ப்யூட்டரை பார்த்தபடி உட்கார்ந்திருந்த கோமதி அம்மாள் பதட்டத்தோடு நிமிர்ந்தாள். யாரது? விவேக் உள்ளே நுழைந்தான். வணக்கம் அம்மா. இந்த ராத்திரி நேரத்திலையும் உங்களுடைய அயராத உழைப்பை இந்த காப்பகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க போலிருக்கு. யார் நீங்க? என்னம்மா, என்ன தெரியலையா? கோமதி அம்மாள் தன் முகத்தில் இருந்த கண்ணாடியை காட்டிக்கொண்டே எழுந்தாள். நீங்க விவேக் தன் உத்தியோக அட்டையை எடுத்து காட்டினான். கோமதி அம்மாள் அதை பார்த்துவிட்டு உதடுகள் நடுங்க போலீஸ் என்றாள். அதே. எப்படி உள்ள வந்தீங்க? ஏமா இப்படி பதட்டப்படுறீங்க? நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம். நாங்கள் உங்கள் வாட்ச்மேனுக்கு தெரிஞ்சு நேர் வழியில் வரல, பின்பக்க சுவர் ஏறி குதிச்சு தான் வந்தோம். கோமதி அம்மாள் கோபமானாள். போலீஸ்னு சொல்கிறீங்க, எதுக்காக இப்படி பின்பக்கமாக சுவர் ஏறி குதிச்சு வரணும்? அப்போ தானே யாருக்கும் தெரியாமல் உங்களை விசாரிக்க முடியும். என்ன எதுக்காக விசாரிக்கணும்? அவள் குரலை உயர்த்தி கோபமாக கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே மேஜையின் மேலிருந்த டெலிஃபோன் ஒலித்தது. விவேக் நாற்காலிக்கு சாய்ந்து கொண்டான். ஃபோனை எடுங்க மேடம். ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறத சொல்லக்கூடாது. சொன்னால் அதனோட விளைவுகள் மோசமாக இருக்கும். இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது யாரு?
தெரியல. இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கணும். எடுத்து பேசுங்க. நாங்கள் இருக்கிறத மட்டும் சொல்லக்கூடாது. விவேக் சொல்லிவிட்டு நாற்காலிக்கு நன்றாக சாய்ந்து உட்கார்ந்தான். விஷ்ணு பிரமிப்பாகலாமல் விவேக்கையே பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 16. கோமதி அம்மாள் விவேக்கை ஒரு பயப்பார்வை பார்த்து கொண்டே டெலிஃபோன் ரிசீவரை எடுத்தாள். நடுக்கத்தோடு குரல் கொடுத்தாள். யாரு? மறுமுனையில் அவளுக்கு பழக்கமான பரிச்சயமான குரல் கிசுகிசுப்பாய் கேட்டது. கோமதி, நான் தான் வீரபத்ரமூர்த்தி பேசுகிறேன். நான் பேசுறத மட்டும் கேளு. நீ எதுவும் பேசுறாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச தகவல் படி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 பேர் யூனிகிட்ஸ் காப்பகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. வேவு பார்க்க வந்தவங்க உன்னை அதிரடியாக மடக்கி விசாரிக்கலாம். நீ பயந்துராத. அவங்க எந்த கேள்வியை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிட்டுரு. நான் என்னோட ஆட்கள் 2 பேரை துப்பாக்கிகளோடு காப்பகத்துக்கு அனுப்பிட்டேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. வேவு பார்க்க வந்தவங்களோட சாம்பல் மட்டும்தான் வெளியே போகும். நான் ரிசீவரை வச்சுறேன். மறுமுனையில் வீரபத்ரமூர்த்தி ரிசீவரை வைத்துவிட கோமதி அம்மாளும் ரிசீவரை வைப்பதற்கு முன்னால் வேண்டுமென்றே, சாரி, ஆதரவற்ற குழந்தைகளுக்காகத்தான் இங்கே அட்மிஷன். அம்மாவோ அப்பாவோ இருந்தா அட்மிஷன் கிடையாது என்று சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்தாள். விவேக் கேட்டான், ஃபோனில் யாரு? யாரோ அட்மிஷன் கேட்டாங்க. இந்நேரத்துக்கா? ஓகே மேடம், இப்போ விஷயத்துக்கு வருவோம். எனக்கு தெளிவான பதில் வேணும். இந்த காப்பகத்துக்குள்ளே என்ன நடக்குது? கோமதி அம்மாள் கிண்டலாய் சிரித்தாள். சமுதாய பணி நடக்குது. வெளியே போர்டிலே போட்டு இருக்குமே, நீங்கள் பார்க்கலையா? இங்கே வேறு ஏதோ தப்பான வேலை நடந்துட்டு இருக்கிறதாய் எங்களோட காதுக்கு செய்தி வந்தது. அதுதான் தப்பான செய்தி. சரி, யோகிதாவை கொலை செய்தது யாரு? யோகிதாவா? யாரது? இங்கே யோகா சொல்லிக் கொடுக்க வர பெண் இன்பநிலா, அவளோட தோழிதான் யோகிதா. அப்படியா? இப்போ நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரியுது. இந்த கிண்டல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். யோகிதா தன்னோட மரணத்துக்கு காரணம் எது, யார் என்பதையெல்லாம் சோசகமாக எழுதி காட்டிட்டு தான் போயிருக்கா. அதன்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணித்தான் இப்போ நூல் பிடிச்ச மாதிரி உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கோம். தப்பான திசையில் பயணப்பட்டு வந்துட்டீங்க. விவேக் பதில் சொல்வதற்குள் பதட்டமாய் விஷ்ணு குரல் கொடுத்தான். கதவு பக்கமாய், பாஸ் அங்கே பாருங்க. விவேக் திரும்பி பார்த்தான். கதவருகே தடிதடியாய் 2 பேர் நின்றிருந்தார்கள். கைகளில் கனமாய் ரிவால்வர்கள். விவேக்கும் விஷ்ணுவும் சுதாரிப்பதற்குள் அந்த 2 பேரும் பாய்ந்தார்கள். ஒருவன் விவேக்கையும் இன்னொருவன் விஷ்ணுவையும் மடக்கி பிடித்தார்கள். நெற்றி பொட்டுகளில் ரிவால்வர்கள் பொதிந்தன, அழுத்தின. விவேக் அசைய முயன்றான். சுண்டு விரலை கூட அசைக்க முடியவில்லை. மூச்சு திணறியது. விழிகள் பிதுங்கின. இவர்கள் மனிதர்களா இல்ல ராட்சசர்களா? கோமதி அம்மாள் அந்த தடியர்களை ஏறிட்டாள். ஐயா அனுப்பி வச்சாரா? ஆமாங்கம்மா, தகவல் கொடுத்தார். உடனே புறப்பட்டு வந்துட்டோம். கோமதி அம்மாள் சிரித்தாள். 2 பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாம், ஸ்பெஷலாக கவனிங்க சொன்னவள் விவேக்கிற்கு முன்பாக வந்து நின்றாள். இப்ப கேளுடா உன்னோட கேள்விகளை. நீ என்ன கேட்ட? யோகிதாவை தெரியுமான்னு கேட்ட. இப்ப சொல்றேன் பதில கேட்டுக்கோ. தெரியும்டா, நல்லா தெரியும். அவ ஒரு போலீஸ் இன்ஃபார்மர். அந்த தைரியத்துல போலீஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காகவும் ரிவார்டு வாங்கறதுக்காகவும் இன்பநிலாவை பார்க்க வர சாக்குல எங்களோட காப்பகத்தையே வேவு பார்க்க வந்தா. எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது தீர்த்து கட்டிட்டோம். வீரபத்ரமூர்த்தி ஐயா எந்த பக்கம் கண்ணை காட்டினாலும் சரி, அந்த பக்கம் கொலை விழும். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டியே, அது என்ன? இந்த காப்பகத்தில் என்ன தப்பு நடக்குதுன்னு? இந்த காப்பகத்தில் காலங்காலமா ஒரு தப்பு இல்லை, பல தப்புகள் நடந்துட்டு வருது. அதில் ஒன்று, போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை இலவசமாக வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது. அவங்க உபயோகப்படுத்துகிற பூட்ஸுகளின் உள்ள ஹெராயின், எல்சிடி மாதிரியான போதை மருந்துகளை கடத்துறது. இது மாதிரி எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அரசியல் புள்ளிகளின் ஆசீர்வாதத்தால் அமோகமாக நடந்துட்டு வருது. கொம்பாதி கொம்பனெல்லாம் எங்களை பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணி கோபமாக பேசிக்கொண்டிருந்த கோமதி அம்மாள் சட்டென்று பேச்சு நிறுத்தினாள். காரணம்? விவேக் சிரித்து கொண்டிருந்தான். என்னடா சிரிக்கிற? சிரிக்காம என்ன பண்றது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் 2 பேர் வந்தோம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலை. எந்த கேள்வியை கேட்டாலும் தெரியாதுன்னு பதில் சொன்னீங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்து மேலும் 2 பேர் வந்ததும் நாங்கள் கேள்விகளை கேட்காத பொழுதும் நீங்களே கேள்வியும் கேட்டு பதிலையே சொல்லிட்டீங்களே மேடம். அதை நினச்சி தான் சிரிச்சேன். கோமதி அம்மாளின் முகம் மாறியது. நீ நீ என்ன சொல்ற? எங்களோட நெற்றி பொட்டில் ரிவால்வர்களை பதிச்சிருக்கிற அந்த 2 பேரும் வீரபத்ரமூர்த்தியின் ஆட்கள் இல்லை. கியூ பிரான்ச்சை சேர்ந்த மோகன்குமார் அண்ட் ரிச்சர்ட் பாண்டியன்.
கோமதி அம்மாளின் விழிகள் நிலை குத்தியது. அப்போ ஃபோனில் பேசினது அது வீரபத்திரமூர்த்தி இல்லை, அவரோட குரலை அப்படியே மிமிக்ரி பண்ணி பேசிய பல குரல் மன்னன் சேது மாதவன். இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உங்கள் ஐயா வீரபத்திரமூர்த்திக்கு தெரியாது. அவர் இந்நேரம் ஏதாவது ஒரு சின்ன வீட்டில் உட்காந்து வெளிநாட்டு சரக்கை கிளாஸில் ஊற்றி குடிச்சிட்டு இருப்பார். நாளைக்கு காலையில் வாங்க கூட போலீஸ் லாக்கப்பில் இருப்பார். விவேக், விஷ்ணு நெற்றி பொட்டுகளில் ரிவால்வரை பதித்து வைத்திருந்த மோகன்குமாரும் ரிச்சர்ட் பாண்டியனும் புன்னகைத்தார்கள். சாரி சார், உங்களையும் விஷ்ணுவையும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிட்டோம். நோ ப்ராப்ளம். எந்த நடிப்பாய் இருந்தாலும் அது இயற்கையாக இருக்கணும். அது இயற்கையாக இருக்க போய் தானே மேடம் கோமதி அம்மாள் தன்னோட ஒப்புதல் வாக்குமூலத்தை கிளியராக கொடுத்தாங்க. சார், அது உங்கள் மைக்ரோ டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணிட்டீங்க இல்லையா? துல்லியமாய். பாஸ், எனக்கே தெரியாமல் என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க. எனக்கு இதில் எந்த ரோலும் கிடையாதா? யார் சொன்னது? உனக்கும் ரோல் இருக்கு. என்ன ரோல்? இந்தா என்னோட செல்ஃபோன். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு வார்த்தை சொல்லு போதும், அவர் புரிஞ்சுக்குவார். என்ன வார்த்தை பாஸ்? சத்தியமேவ ஜெயதே. அத்தியாயம் 17. மறுநாள் காலை 7 மணி. விவேக்கின் வீடு. டிவியில் நியூஸ் போய்கொண்டு இருந்தது. எனவே தொழிலதிபர் வீரபத்திரமூர்த்தியின் சட்டவிரோத காரியங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்த காவல்துறை அதிகாரிகள் யார் யார் என்பதை அரசு கண்டுபிடித்து பட்டியல் ஒன்றை தயார் செய்து வருகிறது. பட்டியல் தயாரானதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலதிபர் வீரபத்திரமூர்த்தி தான் செய்த குற்றங்களை மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. இதன் பின்னணியில் மேலும் பல அரசியல் புள்ளிகள் சிக்குவார்கள் என்று கமிஷனர் தெரிவித்தார். போலியோ குழந்தைகள் உபயோகப்படுத்தும் பூட்ஸுகளில் போதை மருந்துகளை மட்டுமல்லாமல் வைரக்கற்களையும் கடத்தியது இப்பொழுது தெரிய வந்துள்ளது. மேலும் வாசலில் காலிங் பெல் ஒலித்தது. நியூஸ் பார்த்து கொண்டிருந்த விவேக் எழுந்து போய் எட்டி பார்த்தான். சிட் அவுட்டில் இன்பநிலாவும் கலையரசரும் நின்றிருந்தார்கள். கையில் சின்னதாய் ஒரு சுர்கேஸ். விவேக் நெற்றியில் வேப்பை காட்டினான். என்ன சார், உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். உள்ள வாங்க. வந்தார்கள். விவேக் சோஃபாவை காட்டியதும் உட்கார்ந்தார்கள். எதிரே உட்கார்ந்தான் விவேக். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். சட்டப்படி பார்த்தா அந்த தப்பு குற்றம்தான். சட்டத்தோட பிடியிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இன்பநிலா தான் கையோடு கொண்டு போயிருந்த சுர்கேஸை பிரித்து காட்டினாள். உள்ளே நெருக்கமாய் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் பார்வைக்கு கிடைத்தது. சார், இதில் 15 லட்சம் ரூபாய் இருக்கு. இந்த பணம் ருத்ரானந்தாஸ் சுவாமிகள் எங்களுக்கு யோகிதாவை கொலை செய்ய கொடுத்த கூலி பணம். சுவாமிகளுடைய அந்தரங்கங்களை யோகிதா வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணியதால அவளை தீர்த்து கட்டும் பொறுப்பை சுவாமிகள் எங்ககிட்ட கொடுத்தார். நாங்களும் திட்டம் போட்டோம். சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஹோட்டலில் தான் இருந்தோம். சந்தர்ப்பம் பார்த்து தீர்த்து கட்டவும் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி யாரோ முந்திக்கிட்டு அவளை மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ணிட்டாங்க. இது எங்களுக்கு ஒரு வகையில் அதிர்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு வகையில் சந்தோஷமாகவும் இருந்தது. சுவாமிகள் கிட்ட போய் யோகிதாவை நாங்கள் தான் கொலை பண்ணினோம்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டோம். போலீஸால உண்மையான கொலையாளியை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சோம். இன்னைக்கு காலையில் பேப்பர் பார்த்ததுமே எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ருத்ரானந்தாஸ் சுவாமிகளுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டா அவர் ஆத்திரத்தில் எங்களை என்ன வேணும்னாலும் பண்ணுவார். அதுக்கு பயந்து போய் நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார். விவேக் சிரித்தான். இந்த கேஸில் எனக்கு தெரியாமல் இப்படி ஒரு ட்ராக் ஓடி இருக்கா? டே விஷ்ணு. பாஸ். வாயில் பாதி இட்லி, தட்டில் 10 இட்லிகளோடு டைனிங் ரூமிலிருந்து வெளிப்பட்டான் விஷ்ணு. என்ன பாஸ்? இந்தா உனக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு, இதை டீல் பண்ணு. என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருது. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட எப்போவுமே கேட்குறதா, மறக்காமல் என்னுடைய கதையை கேட்டுட்டு ஒரு சின்ன கமெண்டை வந்து தட்டி விட்டுட்டு போங்க. அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு கைமாறாக இருக்கும். மேலும் உங்களுக்கு என்ன கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரோட பேர் மற்றும் கதையோடைய பேர் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய ஷாப்பிங் கார்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி.